अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन दलाला व कुल्लु दलालतिन फिन्नार। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்பு தோழர்கள் தோழியர்கள் மற்றும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மூமினான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நேரத்தை இதற்காக ஒதுக்கி இங்கே பெரும் திரளாக குழும்பி இருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிரை தாரு தௌஹீத் சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் ஜகாத்தின் நிலையும் அதன் தெளிவும் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதின் காரணம், தற்காலத்தில் குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரில் இஸ்லாத்தின் அரும்பெரும் கடமைகளில் ஒன்றான ஜகாத்துடைய விஷயத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரான, குர்ஆனுக்கும் நபிமொழிகளுக்கும் எதிரான தனி மனிதருடைய சிந்தனை மார்க்கமாக போதிக்கப்பட்டு அதில் நிறைய சகோதரர்கள் அதுதான் சரி என்ற எண்ணத்தில் நிலைப்பாட்டில் அந்த தவறான கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அறியாமலேயே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் புறக்கணித்து குர்ஆன் ஹதீஸை மீறி கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்து அந்த பிதஅத்துக்கு எதிராக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள், இதை தெளிவுபடுத்துவதுதான் இந்த தலைப்பின் நோக்கம். ஜகாத் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரிலே நீங்கள் இந்த ஹதீஸை பார்க்கலாம். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. முதலாவது தூண் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. இரண்டாவது இகாமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுவது. மூன்றாவது ஈத்தாவு ஜகா, ஜகாத்தை கொடுப்பது. நாலாவது சௌமி ரமலான், ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது. ஐந்தாவது சக்தி உள்ளவர்கள் ஹஜ் செய்வது. இந்த 5ம் இஸ்லாத்தின் ஆணிவேர்கள், இஸ்லாத்தின் தூண்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இஸ்லாத்தின் தூண்களாக, ஆணிவேராக, இஸ்லாத்தின் அடிப்படைகளாக இருக்கிற ஜகாத்தில் ஒரு பிதஅத் உருவானால், அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான ஒரு சட்டம் சொல்லப்பட்டால் அது சாதாரண ஒரு விஷயமாக மூமின்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு பெரிய வழிகேடு, நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மாபாதக செயல். அதை நாம் சகித்து கொண்டு இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு மூமினுக்கும் வர வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சில உதாரணத்தை நான் சொல்கிறேன். இப்ப தொழுகை இருக்கிறது, 5 வேளை தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இதுதான் அல்லாஹ் ரசூலுடைய உபதேசம். இப்படித்தான் சஹாபாக்கள் நமக்கு இஸ்லாத்தை சொன்னார்கள். தாபீன்கள், தப தாபீன்கள் என்று இன்று வரைக்கும்
ஐவேளை தொழுகை இருக்கிறது என்று இஸ்லாமிய சமுதாயம் நம்பிக்கொண்டிருக்கிறது. இப்போது திடீரென்று ஒரு ஆள் வந்து, நான் ஆய்வு செய்திருக்கிறேன், தொழுகை 5 வேளை இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான். என்ன சொல்றாரு? ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் தொழுகை என்று சொல்கிறார். இதை நீங்க சாதாரண ஒரு ஆய்வு பிரச்சனை என்று எடுத்துக்கொள்வீர்களா, அல்லது இஸ்லாமிய அகீதாவுக்கு எதிரான பிரச்சனை என்று எடுத்துக்கொள்வீர்களா? இது சாதாரண ஒரு சின்ன மசாயில் பிரச்சனை என்று கருதுவீர்களா, அல்லது இஸ்லாத்துடைய அடிப்படையிலேயே கை வச்சு தகர்க்கக்கூடிய, ஆணிவேரையே பிடுங்கி எறியக்கூடிய ஒரு பிதாத், வழிகேடு என்று நீங்கள் இதை புரிவீர்களா? வழிகேடு தானே புரிவோம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கு ஜக்காத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை? ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தால் போதும், மறுபடியும் கொடுக்க தேவையில்லை. உங்கள்கிட்ட 5 கோடி ரூபாய் இருக்குது. ஒரு சில சகோதரர்கள், டிஎன்டிஜேவை சார்ந்த சகோதரர் ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்றாரு? ஒரு ஆள்கிட்ட ஒரு 5 கோடி ரூபாய் இருக்கு, அதுக்கு கணக்கு பண்ணி ஜக்காத்து கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான், அவருடைய கடமை முடிஞ்சிருச்சு. இனி காலாகாலத்துக்கு 10 வருஷமோ 20 வருஷமோ எவ்வளவு வருஷமோ அந்த பணம் அவரிடம் இருந்தால் அதுக்கு மறுபடியும் ஜக்காத் தேவையில்லை என்று சொல்கிறார். இது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சரியானதா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இது மாதிரியான பித்அத்துகள், இது மாதிரியான புது புது சிந்தனைகள், மனிதனுடைய கருத்துக்கள் உருவாகும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டலை நாம் அனைவரும் முதலிலே சிந்திக்க வேண்டும். என்னுடைய உரையுடைய ஆரம்பத்தில் கூட நான் ஒரு சில அரபி வாசகங்களை சொன்னேன். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு பேச்சாளர்களும் உரையை துவங்கும் போது இதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களுக்கு உரையாற்றினால் அப்போது அவர்களுடைய உரையிலே இந்த வார்த்தைகளை சொல்வார்கள். வளமையாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்களுக்கு பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? ஒவ்வொரு தடவை பயான் பண்ணும்போது அதை சொல்லுவாங்க. இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்லு முஹதஸத்தின் பிதஆ வ குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். இதை எல்லா உரையிலும் நபி அவர்கள் சொல்வார்கள். ஏன்? அந்த அளவுக்கு ஒவ்வொரு முஸ்லிமும் இதை மனசுல பதிய வைக்க வேண்டிய விஷயம். இதை ஆழமா மனசுல பதிய வச்சிருக்கணும் என்பதற்காகத்தான் எல்லா உரையிலும் நபி அவர்கள் இதை சொல்லிவிட்டு தான் உரையாற்றுவார்கள். அது என்ன தெரியுமா? இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டல்களில் சிறந்தவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல். இந்த ரெண்டையும் நபி அவர்கள் சொல்லிவிட்டார்களா? எது உண்மையானது? அல்லாஹ்வுடைய வேதம். எது சிறந்த வழிகாட்டல்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல். இந்த இரண்டு தான் மார்க்கம். வழிகேடு எது? வ ஷர்ரல் உமூர் முஹதஸாத்துஹா, புதுமையான விஷயங்கள், புது கருத்துக்கள், புது ஃபத்வாக்கள். அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லவில்லை, அவர்களிடம் பாடம் பெற்ற சஹாபாக்களும் சொல்லவில்லை, தாபீன்கள் தப தாபீன்கள் என்று நமக்கு முன்னால் இஸ்லாத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார்களே அவர்களும் சொல்லவில்லை. 1400 வருடங்களுக்கு பிறகு திடீரென ஒருவர் நம்முடைய நாட்டிலே பிறந்து வந்து இதுதான் இஸ்லாம், இதுதான் ஜக்காத்து, இதுதான் இஸ்லாத்தின் கடமை என்று சொன்னால் அதை நம்ம ஏத்துக்கலாமா? அப்ப நம்ம பார்க்கணும் இது புதுசா பழசா. நபி அவர்கள் பார்க்க சொல்றாங்க. ஷர்ருல் உமூர், செய்திகளில் கெட்டவை, மோசமானவை என்ன தெரியுமா? முஹதஸாத்துஹா, புதுமையானவை. மார்க்கத்துக்கு சேஃப்டி பழசுதான். நபி அவர்கள் சொல்றாங்க. என்ன பழசு? அல்லாஹ் சொன்ன பழசு, நபி அவர்கள் சொன்ன பழைய கருத்து,
அது பழசா இருந்தாலும் அதுதான் உன் ஈமானுக்கு உகந்தது. அது முந்தி சொல்லப்பட்ட கருத்தா இருந்தாலும் அதுதான் உன் இஸ்லாத்துக்கு உகந்தது. உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு அதுதான் வெற்றிக்கு காரணமானது. ஆனால் புதுசு புதுசா வருது, அதை நீ ஏற்றுக்கொள்ளாதே, அது வழிகேடு. குல்லு முஹதஸத்தின் பிதா, எல்லா புதுமையான கருத்துகளும் பிதாத்துகள். குல்லு பிதாத்தில் லலாலா, ஒவ்வொரு புதுமையான கருத்தும் வழிகேடு. வ குல்லு லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்துக்கு இழுத்துட்டு போகும். ஆக நபி அவர்கள் அடிக்கடி மக்களுக்கு சொன்ன இந்த உபதேசத்தில் என்ன பதிய வைக்கிறாங்க? புதுசு புதுசா மார்க்கத்தின் பேரால என்ன கருத்து வந்தாலும், என்ன கொள்கை புதிதாக சொல்லப்பட்டாலும் அது நரகத்துக்கு இழுத்துட்டு போகும். அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 1435வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் திருமதியில 2600வது ஹதீஸ். நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்றாங்க. அவங்களுடைய உரையை கேட்கும்போது நம்மளை விட்டு பிரிய போகக்கூடிய ஒரு ஆள், மரணிக்கக்கூடிய ஒரு மனிதர் கடைசியா பேசுவார்ல, ரொம்ப உள்ள இழகிற மாதிரி, கண்ணீர் வடிக்கிற மாதிரி, நம்முடைய உள்ளத்துல ரொம்ப டச் பண்ற மாதிரி அழகான சில வார்த்தைகளை கொட்டுவார் இல்லையா? அது போன்ற வார்த்தைகளை ஒரு முறை நபி அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். அந்த உரையை கேட்டால் உள்ளங்கள் நடுங்கும், கண்கள் கலங்கும். அதை கேட்டா ரசூலா நம்மளை விட்டு போக போறாங்களோ, கடைசியா பேசுறவர் பேசுற மாதிரி இருக்குது என்று நினைப்போம். அந்த மாதிரி ஒரு நாள் உரையாற்றினார்கள். அந்த உரையில் சொன்னார்கள், ஈயாக்கும் முஹதஸாத்தில் உமூர், புது கருத்துக்கள், புதுமையான ஃபத்வாக்கள், இதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். மை யாயிஸ் மின்கும் பாதி, எனக்கு பிறகு உங்களில் வாழக்கூடியவர் எரா இஹ்திலாஃபன் கசீரா, அதிகமான கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாட்டுகளையும் காண்பார். வருதுல, இது சரியா அது சரியா, ஜக்காத் இப்படி கொடுக்கிறதா அப்படி கொடுக்கிறதா, ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுக்கிறதா அல்லது வருஷ வருஷம் கொடுக்கிறதா, இப்படி இஸ்லாத்துடைய அடிப்படையிலேயே சந்தேகமாகி போய் கருத்து வேறுபாடுகள் வருது இல்லையா? நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த கருத்து வேறுபாடு வரும்போது உங்க மனசுல ஆளை பதிய வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். அலைக்கும் பி சுன்னத்தி, அப்போது என்னுடைய வழியை பற்றி பிடியுங்கள். வ சுன்னத்தில் ஹுலஃபாய் ராஷிதீனல் மஹ்தியின், நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டப்பெற்ற ஹலீஃபாக்களுடைய வழியையும் நீங்கள் பற்றி பிடியுங்கள். ஏன்னா நபி அவர்களுக்கு பிறகு வந்த ஹலீஃபாக்கள், சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தும் அவர்களுடைய சுன்னத்தும் ஒன்றாகத்தான் இருக்கும். இதையெல்லாம் நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஜக்காத்துல இந்த மாதிரியான பிதஅத் இருக்குது இல்லையா, இது ஏற்கனவே ஒரு கூட்டம் இது மாதிரியான ஒரு பிதஅத்தை செய்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஒடுக்கப்பட்டது. அதுவும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா பிதஅத்வாதிகளுடைய அடையாளங்கள் எல்லாம் ஹதீஸ்களிலே தெளிவாக இருக்கிறது. புகாரியில 7285வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு கூட்டம், நாங்க இனிமே ஜக்காத் கொடுக்க மாட்டோம், வேற மாதிரி ஜக்காத் தர மாட்டோம், ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் ஜக்காத் நாங்க கொடுப்போம், அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், குது மின் அம்வாலிஹிம் சதகா. அவங்க ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கொண்டார்கள். நபி அவர்களுடைய செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை எடுங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். நபிக்கு உத்தரவு போடும்போது நீங்க கேட்டா நாங்க ஏன் கொடுக்கணும்? நபி எங்களோட இருந்தாங்க, கேட்டாங்க, கொடுத்தோம். இப்ப நீங்க வந்து கேட்டா அதெல்லாம் தர முடியாது, அது நபிக்கு மட்டும் உள்ள சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நாங்க ஜக்காத் கொடுப்போம். நபிக்கு பிறகு அபூபக்கர் கேட்டாலும் தர மாட்டோம், உமர் கேட்டாலும் தர மாட்டோம், உஸ்மான் கேட்டாலும் தர மாட்டோம், யாருக்கும் கிடையாது என்று குர்ஆன் வசனத்தை வைத்து ஜக்காத்திலே குழப்பம் செய்தார்கள். இன்னைக்கு நடக்கிற மாதிரியான குழப்பம் அன்னைக்கு நடந்துச்சு. அபூபக்கர்ல அவங்க சும்மா இருந்தாங்களா? சரி, இது சாதாரண மேட்ரு, ஒரு ஆய்வு பிரச்சனை, குர்ஆன் வசனத்தை வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்றாங்க. இல்ல, அந்த பிதஅத்தான கூட்டத்துக்கு எதிராக போர் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து வந்தார்களே அந்த ஒரு ஆட்டை, ஒரு வயது பூர்த்தி அடையாத ஆட்டை நபி அவர்களிடம் கொடுத்து வந்தார்களே, அதை என்னிடம் கொடுக்காவிட்டால் கூட இதற்காக நான் அவர்களிடம் சண்டை போடுவேன் என்று சொல்லி அந்த பிதஅத்தான கூட்டத்துக்கு எதிராக சண்டை போட்டு அவர்களை ஒடுக்கினார்கள். இன்னைக்கு பாருங்க,
இந்த மாதிரியான அதிசையெல்லாம் சொல்லி சஹாபாக்கள் பார்த்தீங்களா, ரபி அவர்களுக்கு பிறகு ஜகாத்து கொடுக்காம போயிட்டாங்க இஸ்லாத்தை விட்டு என்று சொல்லி சஹாபாக்களை டேமேஜ் செய்தவர்கள் எதை சொல்லி சஹாபாக்கள் விமர்சனம் பண்ணாங்களோ, இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே பிதஅத்தை சஹாபாக்கள் செய்யல, முனாஃபிக்கீன்கள் செய்தார்கள். ஆனா இவங்க சஹாபாக்கள் மேல என்ன கலங்கத்தை ஏற்படுத்தினாங்களோ அந்த பிதஅத்தை இவர்கள் செய்யக்கூடிய நிலைக்கு அல்லாஹ் இவர்களை ஆளாக்கி இருக்கிறான். இன்னைக்கு பிதஅத் தானே, ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் ஜக்காத்து, இது சுன்னத்தா பிதஅத்தா? சுன்னத்துனா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கணும். ஒரு ஆதாரம் குர்ஆன்ல இருந்தோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருந்தோ ஒரே ஒரு ஆதாரம் காட்டட்டுமே. கொடுத்த பொருளுக்கு ஒரு தடவை தான் ஜக்காத்து, ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்துட்டா மறுபடியும் ஜக்காத்து இல்லை. இந்த கருத்து இஸ்லாத்துடைய அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்றீங்களப்பா. இஸ்லாத்துடைய ஆணிவேர்கள் ஒரு ஆணிவேரா, அடிப்படைகளில் ஒரு அடிப்படையா, தூண்கள்ல ஒரு தூணா இருக்கக்கூடிய ஜக்காத்துல ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும்னு சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது ஒரு வசன ஆதாரம் இருக்கா? ஒரு ஹதீஸ் இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஆனா புது கருத்து. சரி, முன்னாடி வந்த சஹாபாக்கள் யாருன்னு சொன்னாங்களா? சஹாபாக்கள் 50 பேர் இதுக்கு மாத்தமான கருத்துல இருக்கிறாங்க. தாபீன்கள் சொன்னாங்களா? தாபீன்கள் யாருமே இந்த கருத்தை சொல்லல. இமாம் புகாரி, முஸ்லிம், ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள் யாராவது சொன்னாங்களா? அவங்களும் சொல்லல. இன்னைக்கு வந்துட்டு இதுதான் மார்க்கம், இதுதான் இஸ்லாம் என்ற அடிப்படையிலே கை வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்துல உண்மை நிலை என்ன என்பதை முதல் நம்ம தெரியணும். நம்ம ஆரம்பத்தில் நம்மளும் அந்த தவறான சிந்தனையில தான் இருந்தோம். காலப்போக்கில் அதுக்கு மாத்தமான ஹதீஸுகள், அதுக்கு மாத்தமான ஆதாரங்கள் நம்முடைய கண்ணுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுகிறான். நம்ம அதை படிக்கிறோம். அப்ப இது தப்பான கருத்து, இது குறித்து நம்ம பேசணும், நம்முடைய தலைவர்கிட்ட இதை சொல்லணும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இருந்தோம். அதற்கு இடையில அதை விட பெரிய பிரச்சனையான மூமின்களை எல்லாம் முஷ்ரிக்காக்கக்கூடிய பிரச்சனை வந்துவிட்டது. அதனால் அதற்காக நம்ம பேசி அந்த காரணத்தால் நம்ம அவர்களை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிட்டது. ஆனால் நான் உள்ளே இருக்கும் போதே என்னுடைய சக மௌலவிமார்களிடம் ஜக்காத்து குறித்து மறுபடியும் ஆய்வு செய்ய வேண்டும், அது தப்பான கருத்தாக தெரிகிறது என்று நான் சொல்லி இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? அதை நான் பின்னாடி சொல்லுவேன் உங்களுக்கு விரிவா. இப்ப முதல்ல அப்ப நம்ம ஆதாரங்களை பார்க்கும்போது ஆதாரங்களுக்கு வரணும், நபிகளாருடைய வழிக்கு வரணும், அந்த சரியான கருத்தை நம்ம சொல்லணும் என்ற அடிப்படையில் இப்போது கொடுத்த பொருளுக்கு ஒரு தடவை தான் ஜக்காத்தா என்பது சம்பந்தமா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்கிறார்கள்? இப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு பொருளுக்கு வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும், கொடுத்த பொருளுக்கும் மறுபடியும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி இருக்கிறார்கள் என்று வையுங்கள். இப்போ ஒருவர் கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத் தேவையில்லை, ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் என்று சொல்கிறார். அல்லாஹ் ரசூல் இப்படி சொல்லி இருந்தா இப்ப இந்த கருத்து எப்படிப்பட்ட கருத்து? சாதாரண கருத்தா? இப்படி சொன்னவர்களுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன மாதிரி தண்டனையை சொல்றாங்க? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வல்லதீன 9வது அத்தியாயம் 103வது வசனம், வல்லதீன யக்னிஸூன தஹப வல் ஃபில்லா வலா யுன்ஃபிகூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொள்பவர்கள் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், நபி அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று சொல்லுங்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாமல் தங்கத்தையும் வெள்ளியை வைத்துக் கொள்பவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை உண்டு என்று சொல்லுங்கள். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ லுஹூருஹும், அந்த நாளில் அவர்கள் சேமித்து வைத்த அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நரக நெருப்பிலே போட்டு உருக்கி அவர்களுடைய நெற்றிகளிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அவர்களுடைய விழாப்புறங்களிலும் சூடு போடப்படும். ஹாதா மா கனசுத்தும், இதுதான் நீங்கள் சேமித்தவை, ஃபதூகு மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் சேமித்தீர்களே அதை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று அவன் ஜக்காத்து கொடுக்காம சேமிச்சு வச்ச அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் உருக்கி அல்லாஹ் அவனுடைய நெத்திலையும் முதுகலையும் விழாயல் முலையும் சூடு போடுவான்
என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல எச்சரிக்கிறான். அப்ப அல்லாஹ் ரசூல் இப்படி சொல்லி இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஃபத்வாவை கொடுத்தால் அது எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தும்? நம்ம நரகத்தில் இழுத்துட்டு போய் நம்ம சம்பாதிச்சு வச்ச தங்கம் வெள்ளி எல்லாம் அல்லாஹ் நரகத்தில் உருக்கி நம்ம நெத்தில போடுவான், முதுகுல போடுவான், விழாவுல போடுவான். அப்ப இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும், எவ்வளவு கவனமா இருக்கணும்? அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரில 1460வது ஹதீஸ், ஒரு மனிதன் மாமின் ரஜுலின் தக்குனுலவு இபுலுனவு பக்கருனவு கனமுன் லாயு அத்தி ஹக்கஹா, ஒரு மனிதனுக்கு ஆடு இருக்குது, ஒட்டகம் இருக்கிறது, மாடு இருக்கிறது, இதற்குரிய ஜக்காத்தை அவன் கொடுக்காமல் இருந்தால் மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? அவன் ஜக்காத்து கொடுக்கல, அந்த ஆடும் மாடும் ஒட்டகமும் உலகத்தில் இருந்ததை விட இன்னும் கொழு கொழுன்னு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும். அவன் உலகத்தில் வச்ச ஒரு 10 கிலோ இருக்குன்னு வைங்களேன், 20 கிலோ 30 கிலோ அளவுக்கு மறுமையில் ஆயிரும் அந்த ஆடு மாடு ஒட்டகம். அப்படி வெயிட்டா வந்து கொம்புகள் எல்லாம் நல்ல சீவி பெருசா வளர்ந்து அது அவனை வந்து தன்னுடைய காலால் அவனை மிதிக்கும், கொம்புகளால் அவனை தூக்கி முட்டும். நீ தானே ஜக்காத்து கொடுக்கல, இதைத்தானே சேர்த்து சேர்த்து வச்ச, வாங்கிக்க என்று அல்லாஹ் அவனுக்கு தண்டனை தருவான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதுபோல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு 1403வது ஹதீஸ், ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுக்காமல் இருந்தால் அல்லாஹ் ஒரு மன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு, அதுக்குரிய ஜகாத்தை அவன் கொடுக்காமல் இருந்தால் முஸ்ஸிலலஹு மாலுஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரா, அந்த பொருள் மறுமை நாளில் பாம்பாக மாறும். அந்த பொருளே பாம்பாக மாறிடும். வந்து அவனுடைய கடவாய்ப்புள்ள கன்னங்களை இப்படி பிடிக்கும், கழுத்து நல்லா பாம்பா மாற்றி விட்டு அது அவர்களுடைய கன்னங்களை பிடிக்கும், கழுத்தை பிடிக்கும். இதான சம்பாதிச்ச, ஜக்காத்து கொடுக்காம வச்சுக்கிட்டே அனுபவி என்று சொல்லப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை எச்சரிக்கிறார்கள். அப்ப நீங்க சிந்திக்கணும், கவனிக்கணும். இந்த மாதிரி ஒரு தப்பான கடமையில நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா ஒரு தடவை கொடுத்தா போதும் என்று சொல்லி வருடா வருடம் கொடுக்கக்கூடிய அதற்குரிய உரிமையை ஜக்காத்தை நம்ம கொடுக்காமல் தடுத்து விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? அந்த செல்வம் மறுமையில பாம்பாக மாறி உங்களுடைய தாடைகளை பிடிக்கும். அந்த ஆடு மாடுகள் அந்த ஒட்டகங்கள் மறுமையில கொழு கொழுவன வந்து நீண்ட கொம்புகளோடு வந்து உங்களுடைய மார்பிலை மிதிக்கும். அந்த கொம்புகளோடு வந்து உங்களை முட்டும். நீங்கள் சம்பாதித்த வெள்ளியும் தங்கமும் உருக்கி உங்களுடைய நெஞ்சிலும் உங்களுடைய நெற்றிலும் விழாவிலும் அல்லாஹ் சூடு போடுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கருத்து. சரி, இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு இப்ப ஜக்காத் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் என்று சொல்றாங்கல்ல, இதுக்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல அவங்க ஆதாரம் காட்டுறது இல்லை. சில ஹதீஸ்கள் கூட நிறைய வருது. எப்படி? சதகத்து ஃபீ குல்லி ஆம், வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ராஃபிதத்தன் அலைஹி குல்ல ஆம், ஒவ்வொரு வருடமும் மனமும் வந்து ஒருவன் ஜக்காத்து கொடுக்க வந்தால் அவன் ஈமானுடைய சுவையை உணர்கிறான். அது மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 2 வருட ஜக்காத்தை வாங்கினார்கள். இப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்ல வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துல பல ஹதீஸ்கள் வருது. அதுல ஒன்னொன்னுல சில குறைகள் இருக்குது, சில விமர்சனங்கள் இருக்குது. அந்த விமர்சனங்களை எல்லாம் எடுத்து போட்டு இதுல இன்ன குறை, அதுல அந்த குறை, அதுல அந்த குறை, இதுல இந்த குறை, இது பலகீனம் இது பலகீனம் சொல்லி அவங்க ஜக்காத் சம்பந்தமா எழுதுற நூலை எடுத்து பார்த்தா அவங்களே ஒரு 50-60 ஹதீஸை போட்டிருப்பாங்க போல. வருடா வருடம் கொடுக்கணுங்கிற கருத்தில் வரக்கூடிய 50-60 ரிவாயத்துகளை போட்டு இது பலகீனம் இது பலகீனம் இது பலகீனம், எனவே ஜக்காத் ஒரு தடவை கொடுத்தா போதும். சரி, நீங்க ஜக்காத் ஒரு தடவை கொடுத்தா போதும் சொல்றீங்களே, அதுக்கு ஒரு பலகீனமான ஐசையாவது காட்டுங்க. இதுக்காவது இத்தனை ரிவாயத்து இருக்குதுல, இத்தனை அறிவிப்புகள் இருக்குதா இல்லையா? ஒரு தடவை கொடுத்தா போதுங்கிறதுக்கு ஒரு பலகீனமான ஐசை காட்டுங்க. அல்லது தாபீன்கள் வரைக்கும் போய் சஹாபி இல்லாம முர்சலா இருக்குது வருட வருடம் கொடுக்கறதுங்கிற ஹதீஸ் அர்த்தத்துக்கு அது மாதிரியான ஒரு ஹதீஸை காட்டுங்க. ஏன் ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸையாவது எடுத்துட்டு வாங்க, பலகீனம் கூட வேண்டாம். ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸையாவது எங்கேயாவது இருந்து வர்ற ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தால் போதும், மறுபடியும் தர தேவையில்லை என்று நபி அவர்கள் பேர்ல வந்ததா ஒரு ஹதீஸாவது காட்ட முடியுமா?
அப்படி ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆனிலே இந்த கருத்து தவறு என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த கருத்து? ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் என்று ஜகாத் விஷயத்தில் முடிவெடுப்பது தவறு என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப குர்ஆன் வசனத்தை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 103வது வசனத்தில் கூறுகிறான், "குது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும்." நபியே, அவர்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து நீங்கள் ஜகாத்தை எடுங்கள், அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்துங்கள், அதன் மூலம் அவர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், அவர்களுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்கள் பிரார்த்தனை அவர்களுக்கு அமைதியாக அமையும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான். இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. அலம் யாலமு அன்னல்லாஹு ஹுவ யக்பலு தௌபத அன் இபாதிஹி வ யஅஹுது ஸதகாத். அல்லாஹ் தன் அடியார்களிடமிருந்து தௌபாவை, பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான், ஏற்றுக்கொண்டு தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை வன்னல்லாஹு தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், கருணையாளன் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறான். இங்கே பாருங்கள், ஜகாத்தை பற்றி அல்லாஹ் எப்படி வர்ணிக்கிறான்? குது மின் அம்வாலிஹிம் ஸதகா, அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்தை எடுங்கள், துதஹிருஹும் பிஹா வ துஸக்கீஹிம், அந்த ஜகாத்தின் மூலம் அவர்களை நபியை நீங்கள் தூய்மைப்படுத்துவீர்கள், அவர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துவீர்கள். ஜகாத்து மனிதர்களை பரிசுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஜகாத்துனால என்ன அர்த்தம்? ஜகாத்துனால என்னங்க அர்த்தம்? தூய்மை தானே அர்த்தம். ஏன் அல்லாஹ் அதுக்கு தூய்மைன்னு வச்சிருக்கிறான்? இதுதான் அர்த்தம். அது ஜகாத்து கொடுத்தா மனுஷன் பரிசுத்தமாவான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? மனுஷன் பரிசுத்தமாவானா என்ன? மனுஷன் உள்ள அழுக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம்? அது அந்த வசனத்துடைய அடுத்த வரியில் அல்லாஹ் விளக்குகிறான். அடியார்கள் வந்து அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான், வயஹுது ஸதகாத், பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு நீங்க கொடுக்கக்கூடிய ஜகாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப ஜகாத்தின் மூலம் மனிதர்கள் தூய்மையாவார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? நம்ம செஞ்ச பாவங்களை ஜகாத் மூலம் அல்லாஹ் கழுவுறான். அதான அர்த்தம். நம்ம எவ்வளோ பாவங்களை செய்கிறோம், எவ்வளோ குற்றங்களை செய்கிறோம். ஒரு 1 லட்ச ரூபா வந்துருச்சு பணம், அதுக்கு நீ ஜகாத்து கொடுத்துட்டியா? நீ செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். இது ஜகாத்துடைய நோக்கம்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பொருளுக்கு ஒரு தடவை நீங்க உங்கள்கிட்ட வந்து 50 கோடி இருக்குங்க, 50 கோடிக்கு ஒரு தடவை கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க அமைதியா இருக்கிறீங்க, எதுவும் சம்பாதிக்கல, அந்த பணம் உங்கள்கிட்ட அடுத்த வருஷமும் இருக்குது. இப்போ முதல் தடவை கொடுக்கும்போது உங்கள்கிட்ட உள்ள பாவத்தை தூய்மைப்படுத்திருச்சு, நீங்க சுத்தமாயிட்டீங்க. அடுத்த வருஷம் வரும்போது அப்படியே சுத்தமா இருப்பீங்களா, அழுக்கா இருப்பீங்களா? சொல்லுங்க. அப்படியே நீங்க சுத்தமா இருப்பீங்களா? பாவம் செய்யாத மனுஷனா இருப்பீங்களா? பாவங்களை சுமந்த மனிதனாக இருப்பீங்களா? பாவங்களை சுமந்த மனிதனாகத்தான் இருப்போம். அப்ப ஜகாத் நம்மளை தூய்மைப்படுத்தும் அல்லாஹ் சொல்றதுல இருந்து மனிதன் எல்லா காலத்திலையும் தப்பு செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதில் இருந்தும் ஜகாத் என்பது ஒரு தடவை கொடுக்கக்கூடிய விஷயம் அல்ல, அது காலாகாலத்துக்கும் தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ்வுடைய இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இது ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு தடவை கொடுத்தா போதுன்னு சொல்றவங்க இப்படி இதுக்கு எதிராக ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. எப்படி ஆர்குமெண்ட்? அதாவது ஜகாத்து கொடுத்தா சுத்தமாயிருவோம்ல, சுத்தமாயிட்டா எதுக்கு மறுபடியும் சுத்தமாகணும்? ஒரு தடவை கொடுத்தா சுத்தமாயிடுறோம்ல, அப்ப எதுக்கு மறுபடியும் சுத்தமாகணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு நீங்க குளிச்சு சுத்தமாயிட்டீங்க, இன்னைக்கு குளிச்சு நீங்க சுத்தமாயிட்டீங்க, நாளைக்கு குளிக்க மாட்டீங்களா? அதான் நேற்று குளிச்சு சுத்தமாயாச்சுல என்று நம்ம நினைப்போமா? அப்ப இந்த விஷயம் அதனாலதான் அல்லாஹ் சுத்தம்னு நாங்க பேசுறான். ஏன் பேசுறான்? அது ஒரு உவமை. எதை உவமையா காட்டுறான்? நீ எப்படி அழுக்கா மாறினா சுத்தமாகிற, அது மாதிரி நீ அழுக்கு வர வர எப்படி சுத்தமாகிக்கிட்டே இருக்கிற, இது மாதிரிதான் உன்கிட்ட உள்ள பாவம் என்ற அந்த அழுக்கை நீ ஜகாத்தை கொடுத்து கரைக்கணும். அப்ப பாவம்ங்கிறது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்ப ஜகாத்துங்கிறது ஒரு தடவையா? பல தடவை நம்ம கொடுக்க தானங்க. ஒவ்வொரு வருடத்தில் நம்ம செய்ய பாவங்களை எல்லாம், அந்த அழுக்கை எல்லாம் அல்லாஹ் நம்மளை கழிப்பான்.
அப்போ இந்த வசனமும் ஜகாத் என்பது மறுபடியும் மறுபடியும் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை, அது ஒரு தடவை வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல என்பதை அல்லாஹ் கூறுகிறான். அது மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க, இது ஒரு வசனம். இன்னொரு வசனம் குர்ஆன்ல இருக்கு, 9வது அத்தியாயம் 34வது வசனம். இதில் அல்லாஹ் கூறுகிறான், ஏற்கனவே படிச்ச காரண வசனம் தான், வல்லதீன யக்னிஸூன தஹப வல் ஃபில்லா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லா, தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொள்பவர்கள், தங்கத்தையும் வெள்ளியையும் பொக்கிஷமாக வைத்துக் கொள்பவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் அதை செலவு செய்யாமல் தங்கத்தையும் வெள்ளியையும் பொக்கிஷமாக வைத்துக் கொள்பவர்களுக்கு நபியே நோவினை தரும் வேதனை உண்டு என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தை நீங்க கவனிங்க. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாமல் சேமித்து வைப்பது தப்பு. அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாமல் பொக்கிஷமாக செலவே இல்லாம அப்படியே பணத்தை போட்டு வைக்கிறது, கன்சுனா அல்லாஹ் யக்னிஸூனங்கறான்ல, பொக்கிஷமாக்கி கொள்பவர்கள். அப்படின்னா என்ன? செலவு செய்யாம அப்படி தொடாம அப்படியே வைக்கிறது, வீட்டிலே போட்டு வைக்கிறது. இதைத்தான் கன்சுங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப இந்த மாதிரி செலவு செய்யாமல் தங்கத்தையும் வெள்ளியையும் செலவு செய்யாமல் போட்டு வைப்பவர்களுக்கு தண்டனை உண்டு, அதை உருக்கி நம்ம விழாப்புறத்தில் சூடு போடுவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இப்போ ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுங்கிறாங்கல்ல, இவங்க பாருங்க இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த வசனம் அவங்களுக்கு எதிரான கருத்தை சொல்லுது. எப்படி? ஒரு ஆள்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்குது, இவங்க ஜக்காத்து கொடுத்துட்டாங்க, 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தடவை கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ மிச்ச பணம் இருக்கு இல்லையா, இந்த மிச்ச பணம் எல்லாம் காலாகாலத்துக்கு அவங்களுடைய கருத்தின்படி ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. அப்போ அது என்னவா இருக்கும்? அது செலவு செய்யப்படாமல் பொக்கிஷமாக இருக்கும். அதான அர்த்தம்? செலவே வராததில்லை, அதான் ஒரு தடவை கொடுத்துட்டாங்கல்ல, அவங்க கருத்துப்படி ஒரு தடவை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பணம் 50 லட்சத்துக்கு ஜக்காத்து போக மிச்சம் உள்ள பணம் 50 லட்சத்துக்கு கொடுத்துட்டாரு. இந்த 50 லட்சம் ரூபாய் அப்படியே செலவு செய்யாமல் அப்படியே வச்சிருப்பாங்க, கன்சாவே இருக்கும். ஆனால் வருடா வருடம் கொடுக்குறோம், மறுபடியும் கொடுக்குறோன்னு வைங்களேன், அப்போ அந்த செல்வம் செலவு செய்யப்படாத பொருளாக இருக்காது, செலவு செய்யப்படுகின்ற பொருளாக இருக்கும். அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் சேமிக்க கூடாது, அந்த நிலையில் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. ஒரு தடவை கொடுத்து சமாளிச்சுட்டு அப்புறம் செலவு செய்யாமே வைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அது செலவு செய்யப்படக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப நம்மளுடைய மறுபடியும் ஜக்காத்து கொடுக்கும்போது தான் அந்த பொருள் செலவு செய்யப்படக்கூடிய பொருளாக இருக்கும். அதில் இருந்து ஏழைகளுக்கு ஒரு உரிமை, ஒரு ஹக்கு போகக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்தில் கூறுகிறான். லாஜிக் பேசுறாங்க, மக்களுக்கு எது இலகுவோ அதை சொல்லுறாங்க. என்ன சொல்றாங்க? ஜக்காத்துங்கிறது அதாவது ஆரம்பத்தில் மனசில் உள்ள சில விஷயங்கள், அவங்க வெளிப்படுத்தின விஷயங்கள், வருடா வருடம் கொடுக்கணும்னு சொன்னால் அது கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் பேசுகிறாங்க. வருடா வருடம் ஒரு பொருளுக்கு வருஷம் கொடுக்கணும்னா அது கஷ்டம், எவனும் கொடுக்க மாட்டான். இப்படி சொல்லி பாருங்க, ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் ஜக்காத்து என்று சொல்லி பாருங்க, எல்லா பேரும் கொடுப்பாங்க. இது மாதிரி வாதங்களை வைத்தார்கள். இந்த எண்ணங்கள் தான் இப்படிப்பட்ட முடிவுக்கு அவர்களை தள்ளியது. அதனால தான் வெளிப்படையாக அவங்க சொன்னாங்க, அது மாதிரி ஜக்காத்து கொடுத்துட்டோம்னா இந்த வருஷம் கொடுக்குறோம், அடுத்த வருஷம் கொடுக்குறோம், இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த பணம் கரைஞ்சு போயிருமே, நம்ம ஏழையாயிருவோமே, இப்படிலாம் பேசுனாங்க. இப்படிலாம் யார் பேசுவா? அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், அஷைத்தானு யஐதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் தான் உங்களுக்கு ஏழ்மையை வாக்குறுதி தருகிறான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ்வுடைய பாதையில் நீ அள்ளி கொடுத்தா அதை அல்லாஹ் உனக்கு பன்மடங்காக்கி தருவான். இது அல்லாஹ்வுடைய சொல். ஷைத்தானுடைய சொல் என்ன? தர்மம் செஞ்சிடாத, கொடுத்துறாத, பணம் போயிடும். இது ஷைத்தானுடைய எண்ணம். அப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் மக்களுக்கு என்னன்னா, ஆமா சரியா தானே இருக்குது, வருஷம் கொடுக்கணும்னா அது கஷ்டம், பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமே, ஒரு தடவை கொடுத்தா அது ஈஸி தானே என்ற மாதிரி நினைக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு வரலாற்று உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் இது வடிகட்டிய கஞ்சத்தனத்தின் ஃபத்வா என்பதை நீங்கள் புரிவீர்கள். ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சட்டம் போட்டான் தெரியுமா? இன்னைக்கு பல பேர் நினைக்கிறாங்க வருடம் கொடுத்தா பொருள் குறையுமே,
ஒரு தடவை கொடுத்துட்டா ஈஸியாக இருக்குமே நினைக்கிறீங்க. அல்லாஹ் போட்ட சட்டம் என்ன தெரியுமா? நீ சேமிச்ச வைக்கக்கூடாது, ஹராமாக்குனா அல்லாஹ். உள்ள சட்டம் என்ன? தங்கத்தையும் வெள்ளியையும் நீ சேமிச்ச வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? மிச்சம் காசு உனக்கு தேவைக்கு போக மிச்சம் உள்ள பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்துடணும், அது சேமிக்க கூடாது. இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழைகளுடைய நன்மை கருதி சேமிப்பதை அல்லாஹ் ஹராமாக்கினான். அப்பதான் சஹாபாக்கள் வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரி சேமிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான் அல்லாஹ், அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறது என்றெல்லாம் கேட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு அழகான பதிலை சொன்னார்கள். புகாரில 4404வது ஹதீஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்தை கடமையாக்குனது எதுக்கு தெரியுமா? சேமிக்கிறத ஹலாலாக்குறதுக்கு தான். அல்லாஹ் சேமிக்கவே கூடாதுன்னு ஹராமாக்குனா, அப்புறம் ஜக்காத்தை கடமையாக்கி ஒரு கண்டிஷன். சட்டம் என்ன? சேமிக்கவே கூடாது, பணத்தை வச்சுக்கிறவே கூடாது, இதுதான் சட்டம். அப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணா, சரி போனா போது சேமிச்சுக்கோ, ஆனா ஒரு கண்டிஷன், அதுக்குரிய ஜக்காத்தை நீ கொடுக்கணும், அதுக்குரிய ஜக்காத்தை நீ கொடுக்கணும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சட்டம் போட்டிருக்கிறான்? சேமிக்கவே கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டு அதுல இருந்து நமக்கு பாவம் சொல்லி இறக்கப்பட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? போனா போகுது ஜக்காத்தை கொடுத்துட்டு சேமிச்சுக்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன? நம்ம இடத்துல ஜக்காத்து பொருளுக்கு நம்ம கொடுக்கணும் என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்ப இது 2வது வசனம். இப்ப ஹதீஸ்களுக்கு வருவோம். இப்ப இந்த வசனம் இருக்குதுல்ல, கன்சு எது கன்சு எது கன்சு இல்லை, எது அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய செல்வம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நமக்கு ஆதரிக்கிறான் என்பதை குர்ஆன் வசனங்களிலிருந்து தெரிந்து கொண்டோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்த சஹாபி, நபிகளாரை பார்த்து அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜக்காத் விஷயத்தை முழுமை அதிகமாக தெரிந்தவர்கள். அல்லாஹ் ஜக்காத்தை ஏன் கடமையாக்கினா, எப்ப கடமையாக்கினா என்பதையெல்லாம் விவரிக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஒரு மனிதன் மௌத்தா போகிறான், 20,000 திர்ஹத்தை வைத்து விட்டு மரணிக்கிறார், இதனுடைய சட்டம் என்ன? அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இன்கான யுஅத்தி ஜகாத்தஹா ஃபலைஸ பி கன்ஸின், இந்த திர்ஹங்களுக்கு இந்த நாணயங்களுக்குரிய ஜக்காத்தை இந்த மனிதர் கொடுத்து வந்திருந்தால் அது கன்சு கிடையாது. குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் கன்சுங்கிற வார்த்தையை கண்டிக்கிறான். தங்க வழியை சேமிச்சு பொக்கிஷத்தை கண்டிக்கிறான். அல்லாஹ் கண்டிக்கிறது எது? இவர் இதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து வந்திருந்தால் அப்போது கன்சு கிடையாது. இல்லம் யகுன் யுஅத்தி ஜகாத்தஹா, இதுக்குரிய ஜக்காத்தை அவர் கொடுத்து வராமல் இருந்தால் ஃபைய கன்சுன், அப்போது இந்த வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய பொக்கிஷம் அதுதான். எவ்வளவு அழகா சொல்றாரு, ஜக்காத்தை கொடுத்து வந்திருந்தால் அப்ப இந்த வசனம் அதை பேசாது, ஜக்காத்தை கொடுத்து வராமல் இருந்தால் அப்போது அதை இந்த வசனம் பேசும். இப்னு உமர் அவங்க எதை சொல்றாங்க? ஒரு தடவை தான் ஜக்காத்து கொடுத்தா போதும் சொன்னா எப்படி சொல்லியிருப்பாங்க? இதுக்குரிய ஜக்காத்தை அவர் கொடுத்து விட்டால், இதுக்குரிய ஜக்காத்தை இவர் கொடுத்து விட்டால் அது கன்சு கிடையாது, கொடுக்காவிட்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய கன்சு இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இது தொடர்ச்சியை காட்டுகிறது, மறுபடியும் மறுபடியும் ஜக்காத்து கொடுப்பதை காட்டுகிறது. இது மாதிரி இன்னும் இப்னு உமர் அவர்கள் தெளிவாக ஒவ்வொரு வருடம் ஜக்காத்து கொடுத்தார்கள் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் எங்க இருக்குது? முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற நூல்ல இருக்குது. சும்ம இன்னஹு யுக்ரிஜு ஜகாத்தஹா குல்ல ஆமின் அன் அம்வாலிஹிம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற கருத்துப்பட நிறைய அறிவிப்புகள் இருக்குது. இப்போ இது ஒரு ஆதாரம். இப்போ 2 ஆதாரங்கள், 2 வசனங்களை சொல்லியாச்சு. மறுபடியும் மறுபடியும் கொடுத்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் என்பது குர்ஆன் வசனங்களே ஆதாரமா இருக்குது. ஹதீஸ்ல பாருங்க, புகாரில 1452வது ஹதீஸ், அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். வந்து அல்லாஹ்வின் தூதரே, ஹிஜ்ரத்தை பற்றி சொல்லுங்க,
நான் ஹிஜ்ரத்து செய்ய ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்னாங்க, ஏனப்பா ஹிஜ்ரத் என்ன சாதாரண விஷயமா? அது ரொம்ப கஷ்டமான காரியம். சொந்த நாட்டை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு, மனைவி மக்களையெல்லாம் விட்டுட்டு ஹிஜ்ரத்து பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன செய்கிற? ஹல்லக்க மின் நிபுலின். நபி அவர்கள் அவரிடத்தில் திருப்பி கேட்குறாங்க, ஹல்லக்க மின் நிபுலின், உனக்கு ஒட்டகங்கள் இருக்கிறதா? புகாரில் உள்ள ஹதீஸுங்க. உனக்கு ஒட்டகங்கள் இருக்கிறதா? அந்த சஹாபி சொல்றாரு, ஆமா ஒட்டகங்கள் இருக்கு. அடுத்து நபி அவர்கள் கேட்கிறார்கள், து அத்தி சதகத்தஹா, அதற்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து வருகிறீரா? நபி அவர்கள் அந்த சஹாபிட்ட கேட்குறாங்க, உனக்கு ஒட்டகங்கள் இருக்கிறதா? அந்த ஒட்டகங்களுக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து வருகிறீர்களா? எப்படி கேட்குறாங்க? கொடுத்து வர்றீங்களா? கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒரு பொருளுக்கு ஒரு தடவை தான் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னால் நபி அவர்கள் எப்படி கேட்டிருப்பாங்க? உங்களுக்கு ஒட்டகம் இருக்குதா? ஒட்டகத்துக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டீங்களா? ஹல் அத்தைத்த சதகத்தஹா, ஹல் அத்தைத்த சதகத்தஹா, அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து விட்டாயா? இப்படித்தான் நபி அவர்கள் கேட்பார்கள். ஆனால் நபி அவர்களுடைய கேள்வி அப்படி இல்லை. எப்படி கேட்குறாங்க? அதுக்குரிய ஜக்காத்தை ஹல் துஅத்தி ஃபதுஅத்தி சதகத்தஹா, அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து வருகிறீர்களா, கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களா என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். அந்த சஹாபி சொல்றார், ஆமா நான் கொடுத்துக்கிட்டு தான் வர்றேன். அப்ப ஜக்காத் என்பது ஒரு முறை கொடுக்கக்கூடிய கடமை அல்ல. நம்முடைய பொருளுக்கு பல முறை மறுபடியும் மறுபடியும் அது ஆற்ற வேண்டிய ஒரு கடமை என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து பார்க்குறோமா இல்லையா? அப்ப நபி அவர்கள் சொல்கிறார்கள், அப்படின்னா கவலையை விடுங்க. ஏன் ஹிஜ்ரத்தை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க? கடலுக்கு பின்னால் இருந்து நீங்கள் செயல்பட்டாலும் இதை நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான், உங்களுடைய அமலை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ மக்கள்கிட்ட நான் சொல்றேன், ஹதீஸை எடுத்து பாருங்க. ஏன் ஹதீஸை எடுத்து பார்க்க மாட்டேங்கிறீங்க? புகாரில் தானே இருக்கு இந்த ஹதீஸு. புகாரியில் 1452வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹதீஸை எடுத்து பாருங்க. தமிழ் தர்ஜுமா, வேற எங்கேயும் போகாதீங்க. இந்த புகாரிக்கு ரஹ்மத் அறக்கட்டளை சார்பில் மொழிபெயர்த்திருக்காங்கல்ல, அந்த மொழிபெயர்ப்பை எடுத்து பாருங்க. எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? உன்னிடத்தில் உள்ள ஒட்டகத்துக்கு ஜக்காத்து கொடுத்து விட்டாயா, இப்படி மொழிபெயர்த்திருக்காங்களா? உன்னிடத்தில் உள்ள ஒட்டகங்களுக்கு ஜக்காத்தை கொடுத்து வருகிறீர்களா, இப்படி மொழிபெயர்த்திருக்காங்களா? ஹதீஸை எடுத்து பாருங்க சகோதரர்களே. நிறைய மக்கள் இன்னைக்கு ஹதீஸை பார்க்கறதே இல்லை, புகாரியை தொடுறதே இல்லை. ஏன்? புகாரிலாம் குப்பை அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்கல்ல, அதனால புகாரி எடுத்து பார்க்கறதே இல்லை. எடுத்து பாருங்க, படிங்க. மொழிபெயர்ப்பு இருக்குல்ல, புகாரியுடைய இந்த மொழிபெயர்ப்பை எடுத்து பாருங்க. எப்படி இருக்கு? அரபு தெரிஞ்சவங்க ஆலிம்சாட்ட போய் கேளுங்க. ஆலிம்சா இல்லையா? அரபு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறார், அவர் ஆலிம்சா இல்லை, இது கேளுங்க. இது என்னங்க? பாஸ்ட் டென்ஸா, பாஸ்ட் கண்டினியூஸா? கேளுங்க நீங்க. ஹல் துஅத்தி, இது என்ன சொல்? இன்னும் தெளிவா அஹமதுல வருது, அலஸ்த துஅத்தி சதகத்தஹா, தெளிவாக பாஸ்ட் கண்டினியூஸ். அலஸ்த துஅத்தி, அதற்குரிய ஜக்காத்தை நீ கொடுத்து வரவில்லையா இப்படின்னு இருக்குது. அல்லாஹ்வை பயப்படுங்க. இப்படி ஒரு தெளிவான ஹதீஸ் தானே கேட்குறீங்க. குர்ஆன்ல இருக்கா? ஹதீஸ்ல இருக்கா? ஹதீஸ்ல இருக்குது. கொடுத்து வரணும், ஒட்டகங்களுக்கு ஜக்காத்து கொடுத்து வரணும், தெளிவா இருக்குது. இதுக்கு பிறகு அதுக்கு அந்த அர்த்தம் இந்த அர்த்தம் நீங்க மாத்துனீங்கன்னா, ஹதீஸுடைய கருத்தை நீங்கள் திருத்தீர்கள் என்றால் ஆதாரத்தை காட்டுங்க. இந்த ஹதீஸுடைய அர்த்தம் அது அல்ல, இது அல்ல, ஆதாரத்தை காட்டிட்டு அர்த்தத்தை மாத்துங்க. என்ன ஆதாரம்? கொடுத்த பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும், மறுபடியும் கொடுக்க தேவையில்லை என்று நீங்கள் ஆதாரம் காட்டிவிட்டு இந்த ஹதீஸுக்கு எதிராக வாயடியுங்கள். இது ஒரு விஷயம். அடுத்த ஆதாரம் பாருங்க. 4வது ஆதாரம், இது அபூதாவுதுல 1336வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதுவும் நீங்க பரவலாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சம்பவத்தையும். யமன் நாட்டை சார்ந்த ஒரு பெண்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நபி ஒரு இடத்துல வருகிறார். கையில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தையுடைய கையில் தங்க காப்புகள், என்னது தங்க காப்புகள், 2 தங்க காப்புகள், கனமான மசக்கத்தானி கலீலத்தானி மின் தாஹப், தங்கத்தாலான கனமான 2 காப்புகள் அந்த குழந்தையின் கைகளில் இருந்தது. அப்ப நபி அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள், இந்த பாரம்மா, இந்த தங்க காப்புக்குரிய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து வருகிறீர்களா? என்ன கேட்கிறாங்க நபி அவர்கள்? இந்த தங்க வளையலுக்குரிய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து வருகிறீர்களா? தொழுத்தீன, கொடுத்து விட்டீர்களான்னு கேட்கல. எப்படி கேட்கிறாங்க? இதுக்குரிய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து வருகிறீர்களா? பாஸ்ட் கண்டினியூஸ் ஆகுது, வெறும் பாஸ்ட் டென்ஸா இல்லை. இதுக்குரிய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து வருகிறீர்களா? அப்ப நபி அந்த பெண்மணி சொல்கிறார், இல்லை நான் கொடுத்து வரல, ஜக்காத்தை நான் கொடுக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்பதான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஐயசுருக்கி ஐயு சவ்விரக்கில்லாஹு பிஹிமா யௌமல் கியாமத்தி சிவாரைனி மின்னார். மறுமை நாளில் நெருப்பாலான 2 வளையங்களை இதற்கு பகரமாக அல்லாஹ் உனக்கு அணிவிப்பது உனக்கு சந்தோஷமா? ஜக்காத் நீ கொடுத்து வரலன்னு வைங்க, இது யாருக்கு நபி அவர்கள் விடக்கூடிய எச்சரிக்கை? ஜக்காத்தே இல்லைன்னு மறுக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும், மறுபடியும் கொடுக்க தேவையில்லைங்கிறாங்களே, அவர்களுக்கும் நபி அவர்கள் சேர்த்து இந்த எச்சரிக்கையை செய்கிறார்கள். என்ன சொல்றாங்க? மறுமை நாளில் இதை நரகத்தின் வளையல்களாக மாற்றுவது உனக்கு விருப்பமா? இல்ல அல்லாஹ்வின் தூதரே, இதை நான் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்து விடுகிறேன் என்று சொல்லி அதை அவர் தர்மம் செய்து விடுகிறார். யோசித்து பாருங்கள், இந்த இந்த நிலைப்பாட்டில் நபி அவர்கள் இருந்தால், எந்த நிலைப்பாட்டில்? ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தால், இதுதான் நபிமொழி என்றால், இதுதான் சுன்னத் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருப்பாங்க? இதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்துட்டியா அப்படிதானே கேட்டிருக்கணும். ஆனா நபி அவர்கள் எப்படி கேட்கிறாங்க? இந்த தங்க வளையலுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து வருகிறீரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஜக்காத் என்பது ஒரு பொருளுக்கு ஒரு முறை அல்ல, அது பல முறை மறுபடியும் மறுபடியும் கொடுக்க வேண்டிய விஷயம். அது இஸ்லாமிய சமுதாயம், சஹாபாக்கள் எல்லோரும் வருடா வருடம் கொடுத்து வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை புரிய வேண்டும். இது மாதிரி இதே சம்பவம் நசாயில 2434வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல என்ன வருது? இந்த வளையலுக்குரிய ஜக்காத்தை நீங்கள் நிறைவேற்றி வருகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இதையெல்லாம் முஸ்லிம்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த மாற்று கருத்தில் உள்ள சகோதரர்கள் இதெல்லாம் சிந்திக்கணும். இது ஒரு ஆதாரம். இப்போ 5வது ஆதாரத்தை பாருங்கள். அபூதாவுதுல 1338வது ஹதீஸ். அபூதாவுதுல 1338வது ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னுடைய கையில் வெள்ளியாலான வளையல்களை பார்த்தார்கள். வெள்ளியாலான காப்பை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் புதிதாக அணிந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், மா ஆதா யா ஆயிஷா, ஆயிஷாவே இது என்ன என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், சனாத்து உன்ன அத்த ஜையனுலக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு அலங்காரமாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வெள்ளியாலான காப்புகளை நான் அணிந்திருக்கிறேன், செய்து கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட கேட்டாங்க, அத்தீன ஜகாத்த உன்ன, ஆயிஷாவே இந்த வளையலுக்குரிய ஜக்காத்தை நீ நிறைவேற்றி வருகிறாயா
இங்கேயும் அதே வார்த்தை தான். எத்தனை சம்பவங்கள்ல எத்தனை ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜகாத் என்பது ஒரு முறை அல்ல, அது ஒரு பொருளுக்கு பல முறை கொடுக்க வேண்டிய ஒரு கடமை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஆயிஷாவே இந்த வெள்ளியாலான வளையலை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள், இதுக்குரிய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து வருகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தா போதும், மறுபடியும் கொடுக்க தேவையில்லை, இதுதான் சுன்னத் என்றால், இதுதான் இஸ்லாம் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட எப்படி கேட்டிருப்பாங்க? ஜக்காத்து கொடுத்துட்டியா அப்படி தானே கேட்பாங்க. இன்னைக்கு இந்த கருத்தை சகோதரர்கள் இந்த கருத்தை சொல்றாங்கல்ல, ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் என்று, அந்த சகோதரர்கள் இப்படி பேசுவாங்களா? எப்படி? உங்க பொருளுக்கு ஜக்காத்தை ஒரு நிலம் வச்சிருக்கிறீங்க அல்லது ஒரு 50 ஆடு வச்சிருக்கிறீங்க, இந்த 50 ஆட்டுக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டியான்னு பேசுவாங்களா? 50 ஆட்டுக்கு ஜக்காத்தை கொடுத்து வரியான்னு பேசுவாங்களா? கொடுத்துட்டியா தானே பேசுறீங்க. ஆனா நபி அவர்கள் நீங்க பேசுற மாதிரி பேசலையே. என்ன சொல்றாங்க? இதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்து வரியா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இதுக்கு தான் மீனிங், இதுக்கு வேற மீனிங்கே இல்லை. அதுதான் ஆதாரமும் சொல்லிட்டேன். வேணும்னா ரஹ்மத் ட்ரஸ்ட் புகாரியுடைய மொழிபெயர்ப்பு அதை எடுத்து பாருங்க, கொடுத்து வருகிறீரா என்று தான் அதில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இல்லை அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜக்காத்து கொடுக்கலையே, ஹஸ்புகி மினன்னார், அப்போ இதுவே நீ நரகத்துக்கு போதுமானது, நரகம் போகிறதுக்கு இதுவே போதுமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். அப்போ இது மாதிரியான ஆதாரங்கள் இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான ஆதாரம் பாருங்க, புகாரியில் 1454வது ஹதீஸ். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பஹ்ரைன் நாட்டுக்கு ஜகாத்தை வசூலிப்பதற்காக அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் வசூலித்த முறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜகாத்தை வாங்கிய முறை இதுதான் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு பெரிய கடிதத்தை அனுப்பினார்கள். யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த கடிதத்தில் வருது, எப்படி வருது தெரியுமா? வார்த்தைகளை பாருங்க. உங்கள்கிட்ட 4 ஒட்டகம் இருந்தால் ஜக்காத்து கிடையாது, 5 ஒட்டகம் இருந்தால் 5 ஒட்டகத்துக்கு ஒரு ஆடு ஜக்காத்து தர வேண்டும். இப்படி நபி அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து ஆரம்பிக்கிறாங்க, இதா பலகத் ஹம்சம் வ இஸ்ரீன, என்ன இப்படி 24 வரைக்கும் 24 ஒட்டகங்கள் இருந்தால் 5 ஒட்டகத்துக்கு ஒரு ஆடு என்ற கணக்கில் 24 ஒட்டகங்களுக்கு எத்தனை ஆடு? 5 ஒட்டகங்கள். 5 ஒட்டகங்கள் இருந்தால் ஒரு ஆடு. அப்போ 24 ஒட்டகங்கள் இருந்தால் 4 ஆடு, 4 ஆடு கொடுக்கணும். நபி அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து ஆரம்பிக்கிறாங்க, இதா பலகத் ஹம்சம் வ இஸ்ரீன், அந்த 24 25 அடைந்தால், எப்படி வாசம் இருக்குது? அந்த 24 ஒட்டகங்கள் 25 அடைந்தால் 35 வரைக்கும், அப்போது 2 வயது பூர்த்தியான ஒட்டகத்தை கொடுக்க வேண்டும். இங்க வார்த்தை எப்படி இருக்குது? இதா பலகத், அந்த 24 அடைந்தால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஏற்கனவே 4 ஆடு கொடுத்துட்டோம் இல்லையா 24க்கு, அதை மறுபடியும் கணக்கில் கொண்டு வர்றாங்க. அந்த 24 25 அடைந்தால் 35 வரைக்கும், அப்ப நீ 2 வயது பூர்த்தியான ஒட்டகத்தை தர வேண்டும். இப்ப நீங்க பாருங்க, இதுக்கு அடுத்து நபி அவர்கள் சொல்லும் போதெல்லாம் இதா பலகத், அந்த 35 36ஆக அடைந்தால், அப்ப 45 வரைக்கும் 3 வயது பூர்த்தியான ஒட்டகத்தை ஜகாத்தாக அதற்கு தர வேண்டும். ஃபைதா பலகத், அந்த 46ஆக அடைந்து 60ங்கிற அளவுக்கு 60க்கும் 46க்கும் உள்ள எண்ணிக்கையை அந்த
45 ஒட்டகங்கள் அடைந்தால் அப்போது அதிலே 4 வயது பூர்த்தியான கருவுறுவதற்கு தகுதியான ஹிக்கா என்ற பெண் ஒட்டகத்தை தர வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். இதில் நபி அவர்கள் இந்த வார்த்தையை பார்க்கும்போது உங்களுக்கு வெளிப்படையாக என்ன தெரியுது? ஏற்கனவே கொடுத்த ஒட்டகங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறுபடியும் கணக்கில் கொண்டு வர்றாங்க. அது அடைந்தால் எது அடைந்தால் முன்னாடி உள்ள எண்ணிக்கையை சொல்லி ஜகாத்து கொடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அது இந்த எண்ணிக்கை அடைந்தால் என்று சொன்னால் ஏற்கனவே ஜகாத்து கொடுத்த பொருளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கணக்கில் கொண்டு வர்றாங்களா இல்லையா? அதே மாதிரி ஆடுகளுக்கு இதாக்கான தருபாயின இலா இஸ்ரினவமியா, ஆடு 40 ஆடு ஒன்று இருக்குது, 120 வரைக்கும், 40லேருந்து 120 வரைக்கும் உன்னிடமே ஆடு இருந்தால் அதுக்கு ஒரு ஆடு கொடு சொல்லிட்டு நபி அவர்கள் அடுத்து என்ன சொன்னாங்க? ஃபைதா ஜாதத் அலா இஸ்ரினமியா, அந்த 120 அந்த ஆடுகள் தாண்டினால், என்ன சொல்றாங்க? அந்த ஆடுகள் 120 தாண்டினால், அவ ஏற்கனவே ஜகாத்து கொடுன்னு சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அது தாண்டினால் 120 ஜகாத்து கொடுத்தாச்சு, ஒரு ஆடு கொடுத்தாச்சு, அது ஜகாத்து கொடுக்கப்பட்ட பொருளாக மாறிவிட்டது. இப்ப நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அது 120 தாண்டினால் என்று சொல்லக்கூடாது. புதிதாக உன்னிடத்தில் ஆடு வந்தால் அப்படித்தானே சொல்லணும். சொல்ல அப்படி பேசல. அப்ப இந்த மாதிரி தான் நபி அவர்களுடைய பேச்சு இருக்கு. இன்னும் தெளிவாக அபூதாவுதுல 1340வது ஹதீஸ் இன்னும் தெளிவா இருக்கு. நபி அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பாருங்க, 35 வரைக்கும், எதுல இருந்து 35 எண்ணிக்கைங்கிற அளவுக்கு உங்களிடத்தில் ஒட்டகம் இருந்தால் அப்போது அதுக்கு நீங்க ஒரு ஒட்டகத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபைன் ஜாதத் வாஹிதத்தன், நல்ல பாருங்க, அந்த 35இல் 1 அதிகமானால், எப்படி வார்த்தை இருக்குது? முதல் சொன்ன வார்த்தையெல்லாம் 36 அடைந்தால் அப்படி வந்துச்சு. இப்ப நபி அவர்கள் எப்படி சொல்றாங்க? அந்த 35இல் 1 அதிகமானால், 35க்கு தான் ஏற்கனவே ஜகாத்து கொடுத்தாச்சுல. இப்ப நபி அவர்கள் என்ன சொல்றாங்க? அந்த 35இல் 1 அதிகமானால் 45 வரைக்கும் இந்த ஒட்டகத்தை நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைதா ஜாதத் வாஹிதத்தன், அந்த 45இல் 1 அதிகமானால், 45க்கு தான் ஜகாத்து கொடுத்தாச்சுல, 45க்கு 3 வயசு பூர்த்தியான ஒட்டகத்தை கொடுக்கணும் நபி சொல்லிட்டாங்க. 45 எண்ணிக்கைக்குள்ள ஒட்டகம் இருந்தா 3 வயசு பூர்த்தியான ஒட்டகத்தை கொடுத்து ஜகாத்து முடிஞ்சு போச்சு. ஆனா நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? கொடுத்த பொருளை மறுபடியும் கணக்கில் கொண்டு வராங்க. பாருங்க, ஃபைதா ஜாதத் வாஹிதத்தன், அந்த 45இல் 1 அதிகமானால், 1 கூடினால், 1 சேர்ந்தால் அப்போது 4 வயது பூர்த்தியான ஹிக்கா என்ற ஒட்டகத்தை கொடுக்க வேண்டும். இப்பெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டுக்கும் சொல்றாங்க. ஆட்டுக்கு இதே வார்த்தை 120 வரைக்கும், 40லேருந்து 120 வரைக்கும் ஆடுகள் இருந்தால் அதிலே ஒரு ஆடு ஜகாத்து கொடுங்கள். ஃபைன் ஜாதத் வாஹிதத்தன், அந்த 120 ஆடுகளில் 1 அதிகமானால், வாசகத்தை பாருங்க எப்படி இருக்கு? அந்த 120 ஆடுகளில் 1 அதிகமானால், அப்ப தெளிவாக புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ்களே சொல்லுது, கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் ஜகாத். இதுதான் சுன்னத், இதுதான் நபிகளாருடைய வழி. இது தெளிவாக இருக்குது. இப்போ இந்த ஹதீஸுடைய அர்த்தம் அதல்ல. இங்க நபி அவர்கள் சொல்றாங்களே, இந்த எண்ணிக்கை அடைந்தால், அந்த எண்ணிக்கை அடைந்தால், 1 கூடினால், இதெல்லாம் கொடுக்காத பொருளை பத்தி பேசுது. அப்படி நபி அவர்கள் பிரிக்கல, தெளிவா நபி அவர்கள் சேர்த்து இழுத்துட்டு தான் வர்றாங்க. அதில் 1 அதிகமானால், இப்படியே வார்த்தை இருக்குது. ஃபைன் ஜாதத் வாஹிதத்தன், அந்த 35ல ஏற்கனவே கொடுத்தாச்சு, அதுல 1 அதிகமானால், 45 ஏற்கனவே ஜகாத்து கொடுத்தாச்சு, அதுல 1 அதிகமானால், இப்படித்தான் இருக்கிறது. இப்ப இல்ல கொடுக்காத பொருளை பத்தி பேசுதுன்னா ஒரு ஆதாரத்தையாவது காட்டுங்க. இல்ல ஒரு ஜகாத்து கொடுத்துட்டோம், 35 ஒட்டகமா, அதுக்கு இதுன்னு சொல்லி ஜகாத்து கணக்கு பண்ணி கொடுத்தாச்சு, 120 ஆடுக்கு ஒரு ஆடு ஜகாத்து பண்ணி கொடுத்தாச்சு.
மறுபடியும் கொடுக்க தேவையில்லை. பாருங்க இந்த ஹதீஸ் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க என்று ஒரு ஹதீஸையாவது காட்டுங்கள். காட்ட முடியுமா? முடியாது. இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன், உங்க கருத்துப்படி உங்க கொள்கையில எல்லாரும் இருந்தாங்கன்னு வைங்களேன், யார்கிட்ட 120 ஆடு 200 ஆடு 300 ஆடு இப்படிப்பட்ட கணக்கில் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையே வராது. ஏன் நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ அவங்க கருத்துப்படி உங்கள்கிட்ட 120 ஆடு இருக்கு வைங்களேன், 40லேருந்து 120 வரைக்கும் உங்கள்கிட்ட ஆடுகள் இருந்தால் எத்தனை ஆடு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும்? ஒரு ஆடு கொடுக்கணும். ஒரு ஆடு கொடுத்து முடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்து உங்கள்கிட்ட ஆடுகள் வருது, திடீர்னு 200 ஆடா வந்து உழுகும் டபார்னு. மொதல் எப்படிங்க வரும்? அடுத்து ஒன்று இவங்க கணக்குப்படி 1லேருந்து கணக்கு பண்ணணும். ஏன்னா 120க்கு ஜக்காத்து கொடுத்தாச்சுல, அது கணக்கில் கிடையாது. இப்போ மறுபடியும் இவங்க கணக்கு பண்ணுவாங்க. எங்கேருந்து? ஒரு ஆடு 2 ஆடும்பாங்க. மறுபடியும் இந்த 40லாம் நிற்பாங்க. ஜக்காத்து கொடுத்தாச்சு, அதை கழிச்சிருவாங்க. மறுபடியும் 1லேருந்து நீ காலம் பூரா 40ங்கிற கணக்கெல்லாம் நிற்கணுமே தவிர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி 200 இருந்தால் 300 இருந்தால் 300ஐ விட தாண்டினால் இந்த கணக்கு உனக்கு வரவே வராது. வருமா? வராது. இந்த கணக்கு யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? ஏற்கனவே ஜக்காத்தை கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத்து கொடுக்குறாங்களே அவங்களுக்கு தான் கணக்கு வரும். 120 கொடுத்தாச்சு, அடுத்து வரும்போது 120 200 ஆகும். அப்போ 200ங்கிற கணக்கு வரும். 200 300 ஆகும். அப்போ நபியர்கள் சொன்ன மாதிரி 300ங்கிற கணக்கு வரும். 300 400 ஆகும். நபியர்கள் சொன்ன மாதிரி கணக்கு வரும். ஒட்டகம் 4 ஒட்டகம் 5 ஆகும், 5 10 ஆகும், 24 ஆகும். அப்போ 35 மாறும், 45 மாறும். நபியர்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு வரும். ஆனால் இந்த டிஎன்டிஜே உடைய நிலைப்பாட்டுப்படி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 25 ஒட்டகம் இருக்கு. 24 ஒட்டகம் இருக்கு. எத்தனை ஆடு ஜக்காத்து கொடுக்கணும்? 4 ஆடு ஜக்காத்து கொடுக்கணும். முடிச்சிருவீங்க. இப்போ புதுசாக உங்களுக்கு 2-3 ஒட்டகம் பறக்குது, ஒரு 5 ஒட்டகம் கிடக்குது வைங்களேன். இவங்க எவ்வளோ ஜக்காத்து கொடுப்பாங்க? புதுசாக இவங்களுக்கு 5 ஒட்டகம் வந்தால் எவ்வளோ ஜக்காத்து கொடுப்பாங்க? ஒரு ஆடு கொடுப்பாங்க. அவன் மறுபடியும் ஒரு 5 ஒட்டகம் வருது, எவ்வளோ ஜக்காத்து கொடுப்பாங்க? ஒரு ஆடு கொடுப்பாங்க. நீ காலம் பூரா ஒரு ஆடுங்கிற கணக்கில் தான் நிற்ப. நீ எல்லாரும் அப்படி தான் நிற்ப. நீ உன் கருத்து தான் இஸ்லாமிய கருத்துனா, உன் கருத்து தான் அல்லாஹ் ரசூலுடைய கொள்கை என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே ஒட்டகம் 25 ஆனால் 35 ஆனால் 45 ஆனால் அந்த கணக்கு உனக்கு வரவே வராது. ஒரே அந்த ஒரு ஒட்டகம் ஒரு ஆடு இந்த கணக்கில் தான் நிற்பீங்க. ஆனால் நபி அவர்கள் அதை சொல்லலை, கணக்கை சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆதாரம் காட்டுங்க. காட்ட முடியுமா உங்களுக்கு? இது ஒரு விஷயம். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜகாத்தை வசூலிப்பதற்கு பல சஹாபாக்கள் அனுப்புனாங்கல்ல. எத்தனையோ சஹாபாக்கள் அனுப்புனாங்க. எந்த ஒரு சஹாபிகிட்டையாவது எப்பா ஜகாத்தை வசூலிக்க போற, கொடுத்த பொருளுக்கு சேர்த்து வாங்கிறாத என்று சொன்னாங்களா? ரசூலா சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜகாத்தை வசூலிக்கிறதுக்காக செல்லக்கூடிய சஹாபாக்களுக்கு நிறைய உபதேசங்களை பண்ணாங்க. எப்படிலாம் உபதேசம் பண்ணாங்க? அநியாயமா ஜகாத்தை கூட்டி வாங்கிடக்கூடாது, ஜகாத்தை குறைச்சி வாங்கிடக்கூடாது, கூடுதலாக எடுத்துடக்கூடாது. அதையெல்லாம் அந்த ஜகாத்தை வசூலிக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புனாங்க. எப்படி பாருங்களேன், நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு ஆள்கிட்ட 4 ஒட்டகம் தான் இருக்குது, 5 ஒட்டகம் இருந்தால் தான் ஒரு ஆடு ஜக்காத்து. ஒரு ஆள்கிட்ட 4 ஒட்டகம் தான் இருக்குது. 4 ஒட்டகம் தான் இருக்குமே ஆனால் ஃபலைஸ ஃபிஹா ஸதகா இல்லா யஷா ரப்புஹா, அப்போது அதிலே ஜக்காத் இல்லை, அவராக விரும்பி கொடுத்தால் ஜக்காத்து கொடுக்கலாம். நபி அவர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு ஆள்கிட்ட 4 ஒட்டகம் தான் இருக்குது, 4 ஒட்டகத்துக்கு ஜக்காத்து கிடையாது. 5 ஒட்டகம் இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும். 4 ஒட்டகம் தான் இருக்குமே ஆனால் அதிலே ஜக்காத் இல்லை. ஆனால் அந்த பொருளுக்குரியவர் தானாக விரும்பி கொடுத்தால் கொடுக்கலாம். நபி அவர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி கொடுத்த பொருளுக்கு ஜக்காத்து இல்லை. எப்படி சொல்லணும்? நபி அவர்கள் கொடுத்த பொருளுக்கு ஜக்காத்து இல்லை. 120 ஆடுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டியா, மறுபடியும் அதுக்கு ஜக்காத்து இல்லை.
நீனா விரும்பினா கொடுக்கலாம். ஏன் நபி அவர்கள் சொல்லலை? சொல்லணுமா இல்லையா? இப்படி நபி அவர்கள் சொல்றதை நீங்க பார்க்க முடியாது. அது மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள் புகாரில 1450, வலா யுஜ்மஉ பைன முத்தஃபர்ரிக் வலா யுஃபர்ரகு பைன முஜ்தமிஅ. பிரிஞ்சு கிடக்கக்கூடிய ஆடுகளை ஒன்றாக சேர்க்கக்கூடாது, ஒன்றா சேர்ந்திருக்கக்கூடிய கணக்கை தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. இதை நபி அவர்கள் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? இப்போ நீங்க 2 பேர் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட 40 ஆடு, இன்னொரு ஆள் 40 ஆடு வச்சிருக்காரு. இப்போ இந்த 40 ஆடு வச்சிருக்காரு, இவர் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும்? 40 ஆடு வச்சிருக்கிறவர் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும்? ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ இவர் 40 ஆடு வச்சிருக்காரு, இவர் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும்? ஒரு ஆடு கொடுக்கணும். ஏன்னா 40ல் இருந்து 120 வரைக்கும் நபி அவர்கள் ஒரு ஆடு சொன்னாங்க. ஒரு ஆள்கிட்ட 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு, இன்னொரு ஆள்கிட்ட 40 ஆடு இருக்கு, இவர் ஒரு ஆடு கொடுக்கணும். இப்போ தனித்தனியாக வச்சிருக்கும் போது ஜக்காத்தை வசூலிக்கிறவருக்கு எத்தனை ஆடு கிடைக்கும்? எத்தனை ஆடு கிடைக்கும்? 2 ஆடு கிடைக்கும். இப்போ ஜக்காத்தை வசூலிக்கிறவர் வர்றாரு, 2 ஆடையும் கொடுக்கணும். நம்ம 2 பேரும் கணக்கு ஒன்றா சேர்த்துருவோம். 2 கணக்கையும் சேர்த்து எங்கள்கிட்ட 80 ஆடு தான் இருக்குது, நாங்கள் கூட்டாக வியாபாரம் பண்ணுறோம், இப்படி கணக்காட்டினா 80 ஆடுக்கு எவ்வளோ ஜக்காத்து? ஒரு ஆடு தான். இப்போ நபி அவர்கள் சொல்றாங்க, இப்படி பிரிஞ்சு கிடக்கிறத ஜக்காத்து கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சேர்க்காத. சேர்ந்து கிடக்கக்கூடிய ஆடுகளை என்ன செய்யாத, நீ பிரிக்காத. இப்படி நபி அவர்கள் சொல்றாங்க. இப்போ சேர்ந்து கிடக்கிறத பிரிக்கிறதுனா என்ன? இப்போ 2 பேர் கூட்டு பிஸ்னஸ் செய்கிறாங்க. 2 பேர்கிட்ட உள்ள ஆடு எவ்வளோ தெரியுமா? 150 ஆடு. 2 பேர்கிட்ட உள்ள ஆடு எவ்வளோ இருக்கு? 150. 150 இருந்தால் எத்தனை ஆடு கொடுக்கணும்? எத்தனை ஆடு கொடுக்கணும்? 120க்கு மேலே வந்தால் 200 வரைக்கும் 2 ஆடு. இப்போ இந்த கூட்டாளிகள், இந்த பார்ட்னர் எவ்வளோ கொடுக்கணும்னா 2 ஆடு ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்தை வசூலிக்கிறவர் வந்தோனையுமே ஐடியா பண்ணுறாங்க. என்ன ஐடியா? எப்பா 150 ஆடு இருக்கு, பிரிச்சுருவோம். என்னது? ஓண்ட 75 ஆடு, ஏண்ட 75 ஆடு. அப்ப இந்த மாதிரியான நிறைய ஹிக்மத்துகள் செய்கிறாங்க. இப்படிலாம் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்றாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது கொடுத்த பொருளை கொடுக்காத பொருளோட சேர்க்கக்கூடாது, கொடுக்காத பொருளை கொடுத்த பொருளோட சேர்க்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஒன்றையும் பார்க்க முடியாது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவங்களுக்கு சொன்னாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ஃபையாக்க வ கராயிம அம்வாலிஹிம், மக்களிடமிருந்து நீங்கள் ஜக்காத்தை வசூலிக்கிறீர்கள். புகாரில் 1496வது ஹதீஸ், மக்களிடமிருந்து நீங்கள் ஜக்காத்தை வசூலிக்கிறீர்கள். எடுக்கும்போது நீங்கள் ஜக்காத்தை வாங்கும்போது விலையுயர்ந்த ஆடாக பார்த்து, தரமான மாடாக பார்த்து, தரமான ஒட்டகமாக பார்த்து நீங்கள் வசூலித்து விடாதீர்கள் என்றெல்லாம் அந்த ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல எல்லாம் கவனம் செலுத்தினாங்க. கொடுத்த பொருளுக்கு ஜக்காத்தை வாங்கக்கூடாதுன்னா நபி அவர்கள் ஜக்காத்தை வசூலிக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? கொடுத்த பொருளை வாங்குவதை விட்டு எச்சரிக்கிறேன், கொடுத்த பொருளுக்கு நீங்கள் ஜக்காத்து வாங்கி விடாதீர்கள். இதெல்லாம் சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏங்க சொல்லல? விலை உசந்ததை வாங்கிடாதீங்க, பால் தரக்கூடிய மாடாக பார்த்து எடுத்து விடாதீங்க, சாதாரண நடுத்தரமானதை எடுங்க, கூடுதலாக வாங்கிடாதீங்க, அவனா விரும்பி கொடுத்தா வாங்கிக்கோங்க. இப்படிலாம் சொன்னவங்க கொடுத்த பொருள்ல அவனா விரும்பி கொடுத்தா வாங்கு, நீனா கட்டாயப்படுத்தி வாங்கிறாத. இப்படிலாம் நபி அவர்கள் சொல்லலையே. இப்படி ஒரு கான்செப்டே கிடையாது, இஸ்லாத்துல கிடையாது. அதனால பார்க்க முடியாது. இது சாத்தியமா? மொதல் சொல்லுங்க. கொடுத்த பொருள் கொடுக்காத பொருள் எப்படிங்க இந்த காலத்துல கணக்கு பண்ணுவாங்க? சொல்லுங்க. சஹாபாக்கள் என்ன புக்கு வச்சுக்கிட்டு திரிஞ்சாங்களா? புக்கு வைத்து கொண்டு, புத்தகங்களை கையில் வைத்து கொண்டு, அதான அர்த்தம். இந்த பாருப்பா, இந்த வருஷம் அப்துல் ரஹ்மான் 120 ஆடுக்கு ஜக்காத்து கொடுத்துட்ட, இந்த வருஷம் 120 ஆடு ஜக்காத்து எழுதுனாங்களா? மறு வருஷம் வந்து பில்லு போட்டு கொடுத்தாங்களா அவர்கிட்ட?
இந்தாப்பா 120 ஆடுக்கு நீ ஜக்காத்து கொடுத்துட்ட, இந்த வச்சுக்கோ பில்லு. அடுத்த வருஷம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு யாரையாவது அனுப்புவாங்கல்ல, அவர் வந்து ஜக்காத்து கொடு கேட்பார். அப்பா உன் ஆட்டில் உள்ள ஜக்காத்துக்கெல்லாம் ஜக்காத்து கொடு, உன் ஆடுகளுக்கெல்லாம் ஜக்காத்து கொடு, மாடுகளுக்கெல்லாம் ஜக்காத்து கொடு. உடனே இந்த மனிதர், இந்தா பாருங்க போன வருஷம் இந்த 120 ஆடுக்கு நான் ஜக்காத்து கட்டியிருக்கேன், பில்லை பார்த்துக்க, அதனால இதுக்கு ஜக்காத்து கேட்காதீங்க, புதுசா உள்ளதுக்கு வாங்கிட்டு போங்க. இப்படி ஏதாவது எழுதி வச்சாங்களா? கொடுத்த பொருளை எழுதுனது, நான் ஜக்காத்து வாங்கிட்டேன்னு பில்லு கொடுத்தாங்களா? என்ன சட்டம்? என்னமோ இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு பில்லு போட்டுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருந்துச்சா? எழுத படிக்க தெரியாத சமுதாயம்ங்க, எழுத கிடையாது. ஜக்காத்து கொடுக்கறவங்க எழுதல, ஃபைல் பண்ணல. ஃபைல் பண்ணணுமா இல்லையா? அப்பதானங்க சண்டை வராது. ஃபைல் பண்ணாம சும்மா வந்து ஜக்காத்து கொடுன்னு கேட்டா அவர் சொல்லுவார், இதுக்கு போன வருஷமே ஜக்காத்து கொடுத்தாச்சு. ஜக்காத்தை வசூலிக்கிறவர் அதெல்லாம் கொடுக்கலம்பார். சண்டை வருமா வராதா? பிரச்சனை வருமா வராதா? இதை எப்படி தீர்க்கிறது? ஃபைல் போடணும். இதுக்கு ஜக்காத்தை கொடுத்தாச்சுன்னு அவங்க எழுதணும். ஜக்காத்தை நாங்கள் கொடுத்துட்டோம், அவர்கிட்ட ஒரு பில்லை கொடுக்கணும், அவர்கிட்ட ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும், அப்போதான் பிரச்சனை இல்லாமல் இது போகும். இப்படி ஒரு செட்டப்பு. ஜக்காத்தை வாங்கினா அதை பதிவு பண்ணுறது, எழுதுறது, இப்படிப்பட்ட ஒரு வேலையை, ஒரு காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய சஹாபாக்கள் ஜக்காத்தை வசூலிக்கும் போது செய்தார்களா? ஒரு ஆதாரம் காட்டு, இந்த மாதிரி செஞ்சாங்க. இல்லை, சாத்தியமே இல்லை. ஏன் நபி அவருடைய காலத்தில் இல்லாத ஒரு சிஸ்டத்தை, ஒரு முறையை நீங்க உருவாக்குறீங்க? இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேல குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம ஆதாரம் காட்டிட்டோம். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஆட்சி ரீதியில் செயல்படுத்தினாங்க. இதை இந்த மீண்டும் மீண்டும் வருடம் ஜக்காத் வாங்குறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அரசாங்கத்துடைய கடமையாக செய்தார்கள். நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், இவங்களாம் ஹலீஃபாக்களாக வந்தார்களே, எப்படி ஜக்காத் வாங்கினாங்க மக்கள்கிட்ட? நபி அவர்கள் செயல்படுத்தின அந்த ஆட்சி பொறுப்பை அந்த சஹாபாக்கள் எப்படி செயல்படுத்தினார்கள்? தெளிவா ஹதீஸ்ல இருக்குது, பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் பரவலாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள், ஆனால் உண்மையான நிகழ்வு, சரியான சம்பவம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், இந்த சம்பவம் அல் அம்வால் அப்படிங்கிற நூலில் இருக்குது. அது மாதிரி இமாம் மாலிக் அவர்கள் முவத்தா என்ற தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதுபோல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியின் அறிவிப்பாளர் தொடரை இமாம் புகாரி அவர்களும் சஹீஹுல் புகாரியில 7338வது செய்தியாக இந்த அறிவிப்பாளர் தொடரை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பாளர் தொடர் வழியாகத்தான் மற்ற நூல்களில் இந்த தகவல் வருது. என்ன தகவல்னு பாருங்களேன். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல நின்று கொண்டு உரையாற்றுகிறார்கள். உரையாற்றக்கூடியவர் யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபத்து ரசூலில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், நபி அவர்களுடைய ஜக்காத் முறையை கண்கூடாக கண்டவர்கள், நபி அவர்களுடைய ஜக்காத் முறையை பார்த்தவர்கள், கலீஃபா ஆட்சியாளர். அவர் எங்கு இருந்து கொண்டு உரையாற்றுகிறார்? ஏதோ ஒரு இடத்துல இல்லை, நபி அவர்கள் உரையாற்றக்கூடிய மெம்பர்ல இருந்து கொண்டு ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையிலே, அவ்வளவு சஹாபாக்களையும் வைத்து கொண்டு மஸ்ஜிது நபவியிலே நபி அவர்களுடைய மெம்பரிலே நின்று கொண்டு அந்த சிறந்த உன்னதமான அந்த தோழர் உரையாற்றுகிறார். என்ன உரையாற்றுகிறார்? தெளிவாக வருகிறது ஹதீஸிலே, ஆதா ஷஹ்ரு ஜகாத்திக்கும், மக்களே நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய மாதம் வந்து விட்டது. என்ன சொல்றாரு? மக்களே நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய மாதம் வந்து விட்டது. ஃபமன் கான அலைஹி தைனுன் ஃபல்யுஅத்திஹி, எனவே உங்களில் யாருக்காவது கடன் இருந்தால் கடனை இப்பயே நிறைவேற்றி முடிச்சிருங்க. ஹத்தா துஹ்ரிஜு ஜகாத் அம்வாலிக்கும், கடனை நிறைவேற்றி முடிச்சுட்டு நீங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பொருளை மட்டும் ஒப்படைச்சிருங்க. கடனை கொடுத்துறத கழிச்சிட்டு ஏன்னா கடன் இருந்தா கடனுக்கு ஜக்காத் இல்லை,
அந்த கடனை கொடுத்து முடிச்சிருங்க. முடிச்சிட்டா நீங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பொருளை நீங்கள் தனியாக கொடுத்து விடுங்கள் சொல்லிட்டு உஸ்மான்ல அவங்க சொல்றாங்க, ஓ மல்லம் தக்குன் இந்தஹு, யாரிடத்துல கடன் கணக்கு போக மிச்சம் பொருள் இல்லையோ லம் துத்துலவும் மின்ஹு, அவர்கிட்ட நாங்க ஜக்காத்தை கேட்க மாட்டோம். உஸ்மான்ல அவங்க சொல்றாங்க, கடன் இருந்தா கடனை கழிங்க, கடனுக்கு போக உங்கள்கிட்ட பணமே இல்லையா, அப்போ உங்கள்கிட்ட ஜக்காத்தை கேட்க மாட்டோம். இன்னொரு ஆள்கிட்டையும் ஜக்காத்தை கேட்க மாட்டோம். அது யாரு தெரியுமா? ஓ மண் உகைத மின்ஹு, யார்கிட்ட நாங்கள் ஜக்காத்தை எடுத்துட்டோமோ. நல்ல கவனிங்க, உஸ்மான் ரலியல் அவர்கள் நபி அவர்களுடைய மெம்பர்ல இருந்து கொண்டு மஸ்ஜிது நபவில இருந்து கொண்டு ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை வைத்துக்கொண்டு இந்த உரை நிகழ்த்துகிறார்கள். ஓ மண் உகைத மின்ஹு, யாரிடமிருந்து ஜக்காத்தை நாங்கள் எடுத்து விட்டோமோ அவரிடத்திலையும் நாங்கள் ஜக்காத்தை கேட்க மாட்டோம். எது வரைக்கும்? இதே மாதம் அடுத்த வருடத்துல வர்ற வரைக்கும் அவர்கிட்ட நாங்க ஜக்காத்தை கேட்க மாட்டோம். அப்ப இதே மாதம் அடுத்த வருஷம் வந்தா அப்ப ஜக்காத்தை கேட்போம். உஸ்மான் ரலியல் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, யார்கிட்ட ஜக்காத்தை எடுத்துட்டோமோ இனி அடுத்த வருஷம் வரைக்கும், அடுத்த வருஷத்துல இந்த மாசம் வர்ற வரைக்கும் ஜக்காத்தை கேட்க மாட்டோம். இதே மாசம் அடுத்த வருஷம் வந்தா ஒன்றையும் கேட்போம், ஜக்காத்தை எடுத்தால் மறுபடியும் கேட்போம் அப்படின்னு உஸ்மான் ரலியல் அவர்கள் சொன்னார்களே. இந்த ஹதீஸ, இந்த அறிவிப்பை நீங்க மறுக்க முடியுமா? மறுத்து பாருங்களேன். மறுக்க முடியுமா? அதுக்கு தான் இமாம் புகாரி அவங்க இந்த செய்தி என்ன அறிவிப்பாளர் தொடர்ல வருதோ அந்த அறிவிப்பாளர் தொடர புகாரில கொண்டு வந்துட்டாங்க. இமாம் புகாரி அவங்க அது புகாரில் 7338 அறிவிக்கிற ஆளெல்லாம் நம்பவமானவங்க, யாருமே பொய்யர்கள் இல்லை. கேட்குறீங்கல்ல, ஹதீஸ மறுக்கும் போது வாய் அடிக்கிறீங்கல்ல, என்ன வாய்? குரான் அம்புட்டு சஹாபாக்களுடைய அங்கீகாரம் இருக்குது, ஹதீஸுக்கு அப்படி இல்லை என்று சஹாபாக்களுடைய அங்கீகாரத்தை சொல்லி ஹதீஸ மறுக்கிறீங்களே, ஹதீஸ் மறுப்பாளர்களா? இப்ப கேளுங்க, என்ன கேளுங்க? உஸ்மான்ல அவங்க அவ்வளவு சஹாபாக்களை வச்சுக்கிட்டு ஜக்காத்தை கொடுத்த ஆள்கிட்ட அடுத்த வருஷம் மறுபடியும் வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்களே, அவ்வளவு சஹாபாக்களும் அதை கண்டிக்கலையே, அங்கீகரிச்சாங்களே. அப்ப இதுக்கு மட்டும் அங்கீகாரம் இல்லையா? சஹாபாக்குடைய அங்கீகாரம் இல்லையா? யோசிச்சு பார்க்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். ஒரு ஆட்சியாளராக இருந்து கொண்டு செய்கிறார். நபி அவர்களுடைய ஆட்சியை கண்கூடாக பார்த்தவர். ஹதீஸ்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன், குரான்லயே ஆதாரம் இருக்கு, ஹதீஸ்லயே ஆதாரம் இருக்கு. ஆட்சி ரீதி தாங்க இஸ்லாமிய ஆட்சி. அபூபக்கர் அலியில் அவங்க உமர் அலியுடைய கொள்கை என்ன? அவங்களும் தெளிவா ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முசன்னஃப் அப்துல் ரஸாக் சஹாபாக்குடைய கொள்கை என்ன, அவங்களுடைய நடைமுறை என்ன, எல்லாத்தையும் தெளிவாக விளக்கக்கூடிய நூல் முசன்னஃப் அப்துல் ரஸாக். அதுல வருது, அண்ணன் உமர் இப்னுல் கத்தாப் கான யுஸக்கி மால யதீம். உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் அனாதையுடைய செல்வத்துக்கு ஜக்காத்தை கொடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள், கொடுத்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். கலீஃபத்து ரசூலுல்லாஹ் உமர் அலியவங்களும் வருடா வருடம் தாங்க ஜக்காத்து கொடுத்தாங்க. இருக்குதுங்க, நீங்க காட்டுங்களே, ஒரு கலீஃபா ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தாருன்னு காட்டுங்களே. நான் உஸ்மானை காட்டி இருக்கிறேன், ரலியல்லாஹு அன்ஹு உமர் அலியவங்களை சொல்றேன். அலி ரலியல்லாஹு தெளிவா முசன்னஃப் அப்துல் ரஸாக். ஏன்னா இந்த முசன்னஃப் அப்துல் ரஸாக் இருக்குதுல, இந்த நூல் என்ன நூல் தெரியுமா? நபி அவர்களுடைய செயல் என்ன, சஹாபாக்களுடைய செயல் என்ன, சஹாபாக்களுடைய நடைமுறை என்ன, அதையெல்லாம் விவரிக்கக்கூடிய நூல். புகாரில நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா புகாரியை தொகுத்தது எதுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ படிக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா முசன்னஃப் அப்துல் ரஸாக் தாபீன்களுடைய செயல், சஹாபாக்களுடைய செயல், ஏன்னா அதெல்லாம் நம்ம படிக்கிறது எப்படி? நல்ல வேளைக்கு அந்த நூலை தொகுத்ததுனால ஹலீஃபாக்களுடைய நடைமுறை எப்படி இருந்துச்சுங்கிறது நம்ம தெரிகிறோம். அப்ப அதுல பாருங்க, அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? இன்னி குன்து ஸக்கீஹி, நான் அனாதை பொருளை அவங்க ஒப்படைச்சிருந்தாங்க, அலி ரலியல்லாஹு அவங்க வச்சிருந்தாங்க. அப்ப அனாதைட்ட ஒப்படைக்கிறாங்க, மறுபடியும் அந்த செல்வத்தை ஒப்படைக்கிறாங்க. அப்ப செல்வம் குறைஞ்சிருக்கு. என்னங்க செல்வம் கொடுக்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்ப குறைஞ்சிருக்கேன்னு கேட்கும்போது அலி ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இதுக்குரிய ஜக்காத்தை நான் கொடுத்து வரக்கூடியவனாக இருந்தேன், இதுக்குரிய ஜக்காத்தை நான் கொடுத்து கொண்டே இருந்தேன், அதனால குறைஞ்சிருக்கு. அப்ப அலி ரலியல்லாஹு அவர்களும் மறுபடியும் வருடாடம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய மனைவி, அவங்களும் வருடம் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று
வரலாறுகளிலே ஹதீஸ் நூல்களிலே சஹீஹான அறிவிப்பாளர் தொடரோடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு உமர் நபி அவர்களை பார்த்தா அச்சு அசல ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இன்னஹு யுஹ்ரிஜு ஸகாத்தஹா குல்ல ஆம், வருடா வருடம் ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். இருக்குதே பிதஅத்தை கண்டா வெறுக்கிறவங்க, குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு சின்ன ஒரு மாத்தமா செஞ்சா கூட நான் மறுக்கிறவங்க, அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருடா வருடம் கொடுத்தாங்களே, சிந்திக்க மாட்டீங்களா? அப்புறம் அந்த இப்னு உமர் இந்த கலீஃபாக்களுக்கெல்லாம் பிறகு வந்த ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர், ஒரு தாபியா, ஒரு பெரிய இமாம், நிறைய ஹதீஸ்களை அறித்தவர், நேர்மையான இமாம். யார்? உமர் இப்னு அப்துல் அசீஸ். தாபீன்களுடைய காலகட்டத்தில் வந்த மதீனாவுடைய அமீர். அவரும் வருடா வருடம் ஜகாத்து கொடுத்தாருங்க. இதெல்லாம் முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ல தெளிவாக இருக்கிறது. அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் தாபியா, அவர் சொன்னார், அபூபக்கரும் இப்படித்தான் வருடா வருடம் ஜகாத்து கொடுத்தார், உமரும் இப்படித்தான் கொடுத்தார், உஸ்மானும் இப்படித்தான் கொடுத்தார் என்று தனக்கு முன்னால் உள்ள ஹலீஃபாக்கள் எல்லாம் இப்படித்தான் ஜகாத்து கொடுத்தார்கள் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவரும் சொல்லுகிறாரு. யார் இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ்? இவரை பத்தி இமாம் தஹபி அவர்கள் சியரு ஆலாமி நுபலா என்ற நூல்ல சொல்றதை நீங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? அல் இமாம், இவர் ஒரு இமாம். அல் ஹாஃபில், இவர் ஒரு ஹாஃபில். அல் அல்லாமா, மார்க்கத்தை அறிந்த மேதை. அல் முஜ்தஹித், மார்க்கத்தில் இஜ்திஹாத் செய்து ஆய்வு செய்து அறிவிக்கக்கூடியவர். அஸ் ஜாஹித், இந்த உலகத்திலே பற்றற்றவர். அல் ஆபித், வணக்கசாலி. அஸ் சையீத், தலைவர். அமீருல் மூமினீன், மூமின்களுக்கெல்லாம் அமீராக இருந்தவர், ஹலீஃபா அவர். அல் மதனி, அல் மிஸ்ரி, அல் ஹலீஃபா, இஸ்லாமிய ஆட்சியாளர். ராஷித், நேர்வழி பெற்ற ஆட்சியாளர். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர், தாபியின்கள் காலத்தை சார்ந்தவர். தனக்கு முன்னால் உள்ள ஹலீஃபாக்கள் எல்லாம் வருடா வருடம் ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற கருத்தில் அவர் முஸன்னஃப் அப்துல் ரஸாக் என்ற நூலிலே 7127வது செய்தியாக சொல்லியிருக்கிறாரே. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பற்றிய செய்தி என்று அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாரே, தெளிவாக இருக்கிறது. அப்ப இவ்வளவும் தெளிவாக இருக்கும்போது எதுக்காக இந்த பிதாத்? அதான் நான் கேட்கிறேன். யோசிங்க, சிந்திங்க. அல்லாஹ் ரசூல் நமக்கு எச்சரிச்சிட்டாங்க. குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக இருக்குது. ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜகாத் இல்லை, மறுபடியும் கொடுக்கணும். சஹாபாக்களுடைய நடைமுறை, ஹலீஃபாக்களுடைய நடைமுறை எல்லாம் தெளிவாக இருக்குது. எல்லாத்தையும் மறுத்துட்டு, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, ஒரு மனிதருடைய லாஜிக்கையும் சிந்தனையை அடிப்படையாக வச்சு ஒரு தடவை கொடுத்தா போதும் சொல்லி தங்கத்தையும் வெள்ளியையும் வீட்டில் பூட்டி வச்சிங்க, நாளைக்கு மறுமையில் அதை வச்சுதான் அல்லாஹ் உங்களுக்கு சூடு போடுவான். மறுமையில் அந்த ஆடுகளும் மாடுகளும் உங்களை வந்து மிதிக்கும். அந்த செல்வம் பாம்பாக மாறி உங்களுடைய தாடையை பிடிக்கும். ஆனால் அல்லாஹ்வுக்கு பயந்து அதுக்குரிய ஜகாத்தை வருடா வருடம் கொடுத்து விட்டால் கொடுக்கணும். ஏன் சேமிச்சு வைக்கிற, ஏன் போட்டு வைக்கிற? அல்லாஹ் கேட்கிறான். ஏன் செல்வத்தை போட்டு வைக்கிற, பூட்டி வைக்கிற? பூட்டி வைக்கிறதுக்கு அவனுக்கு காசை கொடுத்த பேசக்கூடாது. செல்வம் குறையுமே, குறையத்தான் செய்யும். கொடு, அல்லாஹ் தருவான். கஞ்சக்காரனா நீ? அல்லாஹ் தருவான். ஏன் அல்லாஹ் உனக்கு அளவுக்கு மீறி தர்றா? பூட்டி வைக்கிறதுக்கா? அதுக்கு தரல அல்லாஹ். நீ அடுத்த ஆளுக்கு கொடுக்கணுங்கிறது தான் அல்லாஹ் தர்றான். அதுக்கு தான் அல்லாஹ் ஜகாத்தையும் கடமையாக்குனான். குறையத்தான் செய்யும். அப்படி நீ கொடுத்தாதான் நீ தூய்மையாவ, இல்லைன்னா நீ கஞ்சன், இஹ்லாஸ் இல்லாதவன். கொடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், எச்சரிக்கிறான். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நம்ம எதுக்கு இங்க பேசுறோம்? என்ன மார்க் ஒரு ஆள் மேல உள்ள குரோதமா, காழ்ப்புணர்ச்சியா? அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ரசூலுக்கு புறம்பா இருக்கு இந்த ஆதாரங்கள், ஹதீஸுகள், ஹலீஃபாக்களுடைய நடைமுறை, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அன்னைக்கு வரை இன்னைக்கு வரை முஸ்லிம்களுடைய நம்பிக்கை இதுதாங்க. இதுல எந்த ஒரு இமாமும் எந்த ஒரு அறிஞரும் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் சொல்லவே இல்லைங்க. இவர் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஆதாரங்கள் எதிராக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த மாதிரியான வழிகேடுகள், பிதஅத்துகளை விட்டுட்டு குர்ஆன் சுன்னாவை சொல்லி மக்களுக்கு வழிகாட்டுங்க. மக்கள் தக்லீதை விடுங்க. உங்களுக்கு என்ன நம்பிக்கை? தௌஹீதை சொன்னவர், ஷிர்க்கை ஒழிச்சவர், பிதஅத்தை ஒழிச்சவர் உண்மைதான்.
நிறைய சிறுக்க ஒழிச்சிருக்கிறார், அதுக்காக பாடுபட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு நம்மளாம் பாடுபடலை தான், அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். அதற்காக அவர் என்ன சொன்னாலும் சரியாயிருமா? அவர் ஹதீஸுக்கு மாத்தமா சொன்னா ஹதீஸை நம்ப மாட்டீங்களா? அவர் மேல வைக்கிற நம்பிக்கையை ஹதீஸ் மேல வைங்களே. அவர் மேல வைக்கிற நம்பிக்கையை ஹலீஃபாக்களுடைய நடைமுறை மேல வையுங்களே. அவர் மேல வைக்கிற நம்பிக்கையை இது நாள் வரைக்கும் குர்ஆன் சுன்னாவை பேணி வந்த அந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம், இமாம்கள், நல்லறிஞர், அவங்க மேல வையுங்களே. ஹதீஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லை, ஹலீஃபாக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, இமாம்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு ஆள் நம்புனீங்கன்னா இதுதானே தக்லீது, இதைத்தானே செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். இன்னைக்கு ஹதீஸ்லாம் ஒரு ஹதீஸை கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுதா? வாங்களே, கூப்பிடுறோம் வாங்கன்னு, ஏன் வரமாட்டேங்கிறீங்க? உங்க ஊர்ல தான் நிகழ்ச்சி நடத்துறோம், வந்து கேள்வி கேளுங்க. இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடத்துறோமா இல்லையா? ஹதீஸை நீங்க மறுக்கிறீங்க, மூமிங்களுடைய ஈமானோட விளையாடுறீங்க. இதே மேடையில் கேள்வி கேட்க வாங்கன்னு கூப்பிட்டோம், வந்தீங்களா? என்ன பண்ணீங்க? கேள்வி கேட்க வருவோம் வருவோம் வருவோம்னு சொல்லி படம் காட்டி, இந்த அவர் வருவார் இவர் வர்றான்னு சொல்லி எல்லா பேர்த்தையும் இழுத்துட்டு வந்து ஊருக்கும் கொண்டு வந்துட்டு நிகழ்ச்சி நடக்கிறது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாஸ் அலி பதறி ஓடி விட்டார். இப்படி சொன்னீங்களே, இதே இந்த ஊர் மக்களுக்கு தெரியாது. ஏன் இப்படி இருக்கிறீங்க? வாங்க, உங்களை திட்ட மாட்டோம், வந்து கேள்வி கேளுங்க. நீங்க இப்படி சொல்றீங்களேங்க, கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி, இப்படி இருக்கல குர்ஆன் வசனம், இப்படி இருக்கல ஹதீஸ், நீங்க காட்டுற ஹதீஸ் சரியில்லையே. ஏன் பேச வரமாட்டேங்கிறீங்க? பேச வரமாட்டீங்க ஏன்னா உங்கள்கிட்ட தக்லீது வந்துருச்சு. ஒரு காலம் நீங்க விரட்டினீங்க, ஏன்? உங்கள்கிட்ட குர்ஆன் சுன்னா இருந்துச்சு. குர்ஆன் சுன்னால இல்லாத மக்கள், சாதாரண ஒரு உறுப்பினர், சாதாரண ஒரு பொதுமக்கள் குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்ணாத மக்கள் விரட்டினாங்க. ஆனா இன்னைக்கு நீங்கள் விரட்டப்படுகிறீர்கள், நீங்கள் ஓடுகிறீர்கள். உங்களுடைய ஜமாத்தில் உள்ள ஒரு சாதாரண உறுப்பினரால கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. எங்கிட்ட பேசிட்டாரு, அங்க வந்து பேசுவாரா? எங்க தலைவர்கள்ட்ட பேசுவாரா? அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுடைய நிலைகள் உருவாகி போச்சு. சரி, வந்து கேளுங்களேன். உங்க ஊர்ல தானே வர, வந்து கேளுங்களேன். கேட்கவும் மாட்டோம், காதை அடைச்சுக்கணும்னா நூஹ் நபியுடைய சமுதாய மக்கள் மாதிரியே இருக்கிறீங்க. அதான் சொல்றோம். அவங்க தானே நூஹ் நபி பிரச்சாரம் பண்ணா காதை அடைச்சுக்கிட்டாங்க, போர்வையை பொத்துனாங்க, துண்டை மாட்டிக்கிட்டாங்க. அது மாதிரி ஆகி போயிட்டீங்களே. வந்து கேட்ட என்ன செத்தா போக போறீங்க? கூட்டம் காட்டுங்க, என்னங்க கூட்டம், வந்து கேளுங்களேங்க. இதைத்தானுங்க ஆரம்பத்தில் அசத்தியல் தெரிந்த மக்கள் செஞ்சாங்க. ஒரு மீட்டிங் போட்டா சத்தியத்தை சொன்னா, குர்ஆனை சொன்னா அங்கே போகாதீர்கள் தடுத்தாங்கல்ல. அந்த வேலையை தானே இப்ப நீங்க செய்றீங்க. வழிகேடுகள் எப்படியெல்லாம் ஒற்றுமையாகுதுன்னு பாருங்க. இதெல்லாம் அசத்தியத்துக்கு அடையாளமா அந்த காலத்துல சகோதரர் பிஜே அவர்கள் பேசுறாங்களோ, அதே வேலையை இன்றைக்கு அவர்களுடைய ஜமாத்தை சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்வதற்கு அந்த தலைவர்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா, ஜகாத் மூலம் மனிதர்கள் சுத்தமாகிறார்களா அல்லது அந்த பொருள் சுத்தமாகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சுத்தமாகுது. ஜகாத் என்பது இரண்டு நோக்கத்துக்காக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒன்று, நம்மளையும் சுத்தப்படுத்தணும், நம்முடைய பாவங்களை கழுவுறதுக்கு, மன்னிக்கிறதுக்கு, தௌபாவுக்கு அல்லாஹ் ஜகாத்தை வச்சிருக்கிறான். மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்காக ஜகாத், பொருளை சுத்தப்படுத்துவதற்காகவும் ஜகாத். பொருளை சுத்தப்படுத்துறதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? மனுஷனை சுத்தப்படுத்துறதுன்னா பாவங்களை கழுவுறது. இப்போ பாவம் செய்ய செய்ய எல்லா காலத்தையும் செய்வோம், இப்போ ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது புரியுது. பொருளை சுத்தப்படுத்துறதுன்னா என்ன? நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம் இல்லையா சொத்து, அது நமக்கு ஹலால்னா அதுலேருந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதுதான் பொருளை சுத்தப்படுத்துறது. பொருளை சுத்தப்படுத்த பொருள் என்ன அழுக்கா இருக்குது, அது இலக்கியமா நபி அவர்கள் சொல்றாங்க. அதனுடைய மீனிங் என்ன? அல்லாஹ் ஆரம்பத்தில் போட்ட சட்டம் என்ன? ஜக்காத்தை நீ சேமிக்க, பொருளை சேமிச்சு வைக்க கூடாது, அல்லாஹ் ஹராமாக்கணும். அப்போ உனக்கு பொருள் அனுமதி, பொருளை சேமிக்கிறது உனக்கு அனுமதியா? அதுல இருந்து நீ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும், செலவு பண்ணணும். ஒரு தடவை கொடுத்துட்டு போட்டு போட்டு மூடி வைக்கிறது இது கிடையாது. அதுக்குரியதை நீ செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ சேமிச்சு வைக்கக்கூடிய பணம் அதுல இருந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு பொருளா இருக்கணும். செலவு செய்யப்படாத கன்ஸாக, பொக்கிஷமாக அது இருக்கக்கூடாது. இது பொருளை சுத்தப்படுத்துவதுடைய அர்த்தம். அப்ப ஜகாத்துடைய நோக்கம் ரெண்டு நோக்கம், ஆளையும் சுத்தப்படுத்துறது, பாவங்களையும் மன்னிக்கிறது. நம்ம சேமிச்சு வைக்கிறோம் இல்லையா,
அதுக்குரிய அனுமதியை பெற்றுத்தருவதுதான் பொருளை சுத்தப்படுத்துறது என்பதுடைய அர்த்தம். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் இந்த ஜகாத் சம்பந்தமான ஒரு விரிவான கேள்வி பதில் நிகழ்ச்சியை நம்ம என்ன செய்யலாம், அதை ஏற்பாடு செய்யலாம். அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்கள் எல்லோரும் நம்ம அல்லாஹ்வை நம்புகிறோம், சொர்க்கத்து போகணும்னு நினைக்கிறோம். அதனால் குர்ஆன் ஹதீஸை பார்ப்போம், அல்லாஹ் ரசூல் சொன்னதை நம்ம ஏற்றுக்குருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் நேர்வழியில் இருந்து குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.